Praise be to God. We welcome you into the 184th Kodambakkam Zoom Bible Study meeting. We give all glory and honor to God for what God has done through this. We welcome all of you in the blessed and glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. To begin with, it is our usual practice to start the meeting with a prayer. I request from Madurai, Brother Evangelist Kennedy, to start the meeting with a word of prayer. Over to Evangelist Kennedy. Pray பண்ணுவோம், ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, இந்த சாயந்தர வேளைக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட இயேசுப்பா உம்முடைய சமூகத்தில் வருவது எத்தனை இன்பமானது என்பதை கூட நாங்கள் அறிவோம் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த ஜூம் மூலமாக கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு கேட்க கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல இயேசுப்பா, அன்றே இந்த காரியங்களை ஒழுங்கு பண்ண கோடம்பாக்கம் சபைக்காகவும் ஜீலம் மினிஸ்ட்ரிக்காகவும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளை நீ அறிவீரப்பா. கர்த்தாவே, இந்த ஜூம் மூலமாக கர்த்தாவே அநேக அன்றே ஊழியர்கள் மூப்பருடைய உங்களுடைய வார்த்தை அவர்கள் மூலமாக கேட்கிற வார்த்தைக்காக கூடான கூடி நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆம் இயேசுப்பா, அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும் இதன் மூலமாக எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அன்றே இந்த மீட்டிங் ஆனது தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கு, நீ கிருபை செய்யுங்க. எந்த விதமான நெட்வொர்க் ப்ராப்ளங்களோ வேற எந்த பிரச்சனைகளும் வராதபடி கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த வேளையிலும் கூட இயேசுப்பா பாடல் பாடுகிற உங்களுடைய பிள்ளைகளையும் செய்தி கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் மறை இன்ப நாமத்திலே மிக தாழ்மையுடன் கேட்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Brother Kennedy from Madurai for the prayer. May the Lord be with you and your family, dear brother. And now we are going to the singing time. We have with us from Ramanathapuram, Evangelist Joseph Amitraj, and he will be singing few songs for us. Over to Ramanathapuram, Brother Joseph. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட நாம் கர்த்தருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவனமாக. நம்முடைய கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் புத்தகத்திலே 674வது பாடலை நாம் பாடி முதலாவது கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். 674வது பாடல். நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதா நீர் செய்த நன்மைக்கு, வாழுவேன் தேவனே வாழ்நாள் எல்லாம் உம் மகிமைக்கு என்ற பாடல். அருமையானவர்களே, இந்த பாடலை கர்த்தர் எழுதும்படியான கிருபை கொடுத்தார். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை எல்லாம் ஒரு நாள் நான் சொல்லி ஆண்டவருக்கு ரொம்ப நன்றியப்பா நன்றியப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது ஆவியானவர் என்னோடு கூட பேசுவது போல நான் உணர்ந்தேன். என்ன வெறும் நன்றியோடு அவ்வளவுதானா என்று சொல்லி ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். அருமையானவர்களே, அப்ப நான் ஆவியானவர்கிட்ட சொன்னேன், அப்பா நான் வெறும் நன்றின்னு சொல்லி நழுவி என்ன பண்ணிட மாட்டேன், ஓடிட மாட்டேன். என் வாழ்நாள் முழுவதும் நீங்க செஞ்ச நன்மைக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், நன்றி உள்ள பிள்ளையா உங்க நாமத்துக்கு மகிமையா நான் என்ன பண்ணுவேன், வாழுவேன் ஆண்டவரே என்று சொல்லி நான் என்ன பண்ணேன், ஆண்டவர் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவனமாக என்ன பண்ணேன், அந்த பாடலை நான் எழுத கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதா நீர் செய்த நன்மைக்கு,
நன்றி சொல்லி நழுவிடுவேனோ. நாதா நீர் செய்த நன்மைக்கு வாழுவேன் தேவனே. வாழ்நாளெல்லாமும் மகிமைக்கு வாழுவேன் தேவனே. வாழ்நாளெல்லாமும் மகிமைக்கு நன்றி சொல்லி நழுவிடுவேனோ. நாதா நீ செய்த நன்மைக்கு தாவீதைப் போல எவ்வேளையும் மனதார வாழ்த்தி தூதிப்பே. தானியேலைப் போல 3 வேளையும் ஜெபித்து உந்தன் சித்தம் செய்யுவே. தாவீதைப் போல எவ்வேளையும் மனதார வாழ்த்தி தூதிப்பே. தானியேலைப் போல 3 வேளையும் ஜெபித்து உந்தன் சித்தம் செய்யுவே. எலியாவைப் போல கருத்தாக ஜெபித்து உம்மகிமை உலகில் காட்டுவே. எலியாவைப் போல கருத்தாக ஜெபித்து உம்மகிமை உலகில் காட்டுவேன். நன்றி சொல்லி நழுவிடுவேனோ. நாதா நீ செய்த நன்மைக்கு நன்றி சொல்லி நழுவிடுவேனோ. நாதா நீ செய்த நன்மைக்கு அந்நாளைப் போல உந்தன் சமூகம் வந்து உள்ளம் முடிந்து உருகி ஜெபிப்பே. ஆகாரை போல காண்கின்ற தேவன் என்று உமக்கு பெயரும் சூட்டுவே. அந்நாளைப் போல உந்தன் சமூகம் வந்து உள்ளம் முடிந்து உருகி ஜெபிப்பே. ஆகாரை போல காண்கின்ற தேவன் உமக்கு பெயரும் சூட்டுவே. மரியாளைப் போல உம் பாதம் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுவே. மரியாளைப் போல உம் பாதம் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுவேன். நன்றி சொல்லி நழுவிடுவேனோ. நாதா நீ செய்த நன்மைக்கு நன்றி சொல்லி நழுவிடுவேனோ. நாதா நீ செய்த நன்மைக்கு யோவானைப் போல உந்தன் மார்பில் என்றும் இளைப்பாரி இன்பம் அடையுவே. யோசுவாவைப் போல நானும் என் வீட்டாரும் கர்த்தாவே உம்மை சேவிப்போ. யோவானைப் போல உந்தன் மார்பில் என்றும் இளைப்பாரி இன்பம் அடையுவே. யோசுவாவைப் போல நானும் என் வீட்டாரும் கர்த்தாவே உம்மை சேவிப்போ. யோசேப்பைப் போல வாழ்நாட்கள் எல்லாம் பரிசுத்தமாய் பயந்து ஜீவிப்பே. யோசேப்பைப் போல வாழ்நாட்கள் எல்லாம் பரிசுத்தமாய் பயந்து ஜீவிப்பேன். நன்றி சொல்லி நழுவிடுவேனோ. நாதா நீ செய்த நன்மைக்கு நன்றி சொல்லி நழுவிடுவேனோ. நாதா நீ செய்த நன்மைக்கு வாழுவேன் தேவனே. வாழ்நாளெல்லாமும் மகிமைக்கு வாழுவேன் தேவனே. வாழ்நாளெல்லாமும் மகிமைக்கு நன்றி சொல்லி நழுவிடுவேனோ. நாதா நீ செய்த நன்மைக்கு நன்றி சொல்லி நழுவிடுவேனோ. நாதா நீ செய்த நன்மைக்கு.
மற்றும் ஒரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இப்பொழுது புதிதாக அச்சடிக்கப்பட்ட பாட்டு புத்தகத்திலே 716வது பாடல். வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையினால் உம்மை நேசிக்க வேண்டும் இயேசுவே, உம்மை நேசிக்க வேண்டும் நேசரே என்ற பாடல். நம்முடைய வார்த்தை ஆண்டவரை நேசிப்பதை பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை நேசிக்க தேவன் விரும்புகிறார். ஆகவே அந்த பாடலையும் ஆண்டுடைய கிருபையினாலே தேவன் எழுத அடியனுக்கு கிருபை செய்தார். ஒரு முறை நான் வார்த்தையினாலும் நாவினாலும் வார்த்தையினாலும் அல்ல, கிரியையினாலே நான் தேவனிடத்துல அன்பு கூற கடவுள், கிரியினாலும் உண்மையினாலும் தேவனிடத்தில் அன்பு கூற கடவுள் என்ற அந்த வார்த்தையை நான் செய்திக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் இந்த பாடலை அடியனுக்கு கொடுத்தார். வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையினால் உங்களை நேசிக்க வேண்டும் இயேசுவே என்ற பாடல் நம்ம கீதங்களுக்கு கீர்த்தனைகள் பாடல் புத்தகத்துல 716வது பாடல், நியூ எடிஷன். வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையினால் உம்மை நான் நேசிக்க வேண்டும் இயேசுவே, உம்மை நேசிக்க வேண்டும் நேசரே. வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையினால் உம்மை நான் நேசிக்க வேண்டும் நேசரே, உம்மை நேசிக்க வேண்டும் இயேசுவே. அனுதினமும் அதிகாலை எழுந்து ஆண்டவரே உம் பாதம் அமர்ந்து, அனுதினமும் அதிகாலை எழுந்து ஆண்டவரே உம் பாதம் அமர்ந்து, நான் உம்மோடு பேச நீர் என்னோடு பேச தினம்தோறும் எழுப்பிடுமே, என்னை தினம்தோறும் எழுப்பிடுமே. வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையினால் உம்மை நான் நேசிக்க வேண்டும் இயேசுவே, உம்மை நேசிக்க வேண்டும் நேசரே. என் வார்த்தை பிறக்காய மாற்ற, என் பேச்சு ஆறுதல் அளிக்க, என் வார்த்தை பிறக்காயம் ஆற்ற, என் பேச்சு ஆறுதல் அளிக்க, ஒவ்வொரு நாளும் உன் வார்த்தையை என் வாயினில் வைத்து வையுமே, எந்த வாயினில் வைத்து வையுமே. வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையினால் உம்மை நான் நேசிக்க வேண்டும் இயேசுவே, உம்மை நேசிக்க வேண்டும் நேசரே. என்னோடு பழகுகின்ற மனிதர் உம் சாயல் என்னில் தினம் காண, என்னோடு பழகுகின்ற மனிதர் உம் சாயல் என்னில் தினம் காண, ஒவ்வொரு நாளும் என்னை மறுரூபப்படுத்தும் உம் சித்தம் நிறைவேற்றிட, நானும் சித்தம் நிறைவேற்றிட. வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையினால் உம்மை நான் நேசிக்க வேண்டும் இயேசுவே, உம்மை நேசிக்க வேண்டும் நேசரே. வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையினால் உம்மை நான் நேசிக்க வேண்டும் இயேசுவே, உம்மை நேசிக்க வேண்டும் நேசரே. Thank you, dear brother Joseph Amitraj from Ramanathapuram in that district, and we praise God for the two blessed songs that he had written
with the help of God. We give all glory and honor. May God enable you to write more songs for all of us to sing in Tamil language and give glory to the living God. Yes, not with our words, but with our life. We have to show that to others and reflect the light of the Lord Jesus Christ. That is one thing we are missing. And let us try to analyze where we are going wrong, and let us continue to rectify it so that we will become better and better day by day for the glory of God. So we had listened to two blessed, wonderful songs. The songwriter himself had sang the songs. We praise God for that. Now we welcome all of you in the glorious and blessed name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. Now with regard to the today's meeting, Bible study, the speaker as yesterday was today also Evangelist Johnson Lasser from Upakuni place, that is in Idiki district. He will be ministering the Bible study. He will be sharing the word of God and teaching us from the word. The salvation the salvation at hand is at hand, and that is with regard to a study focusing on the second coming of our Lord Jesus Christ himself. As actually speaking, the Lord's coming has to be very taken into a serious matter. But most of us live a life in our day-to-day life so much so that we are involved in ourselves and we have forgotten the Lord here totally, not only the Lord and also his second coming. So very rarely we remember the Lord, and only on the Sundays mostly we come and worship him in spirit and truth, and we focus on the death, burial and resurrection of the Lord. But what about the salvation at hand? Yesterday we had learned a very blessed lesson. I don't want to repeat the points, but you can go to yesterday's Zoom Bible study in YouTube. In YouTube, it is as GLMK Space TV, the channel's name, and you can press that channel and you can get all the meetings, as also yesterday's Bible study by Evangelist Johnson Lasser. Now, how blessed it is to be at the God's presence. Let us continue to be in his presence. And as Mary and Martha were there at the feet of the Lord, listening to the word of God, let us continue to listen to the word of God. And Brother Johnson Lazar also takes a lot of videos for young children and all types of people, so that around 3 minutes, and that involved my children, Doreen and Darren, to take that video clip on fruit of the Spirit. And we praise God for him encouraging many in different places and involving themselves in such ways. So may God's name be glorified. And we welcome Brother Johnson Lasser from Idiki district in Kerala to this evening Bible study program in Kodambakam's 184th Zoom Bible study meeting. Also, we welcome our dear brother, my friend in Christ, Brother Evangelist Charles Benny from Purel Assembly, and he's shepherding the assembly out there for some years, and we praise God for his faithfulness. May God continue to use him in the way that God has for him. Now, for the translation he will be doing from Malayalam to Tamil. May the Lord be with him. And we once again welcome him in the name of the Lord. Now, we welcome all of you, all the elders, evangelists, and brothers and sisters from various assemblies who have joined, and from various places. We praise God that for your prayer support.
and also for your presence, encouraging us in a great way. May the good Lord lead you so that whatever you listen may continue to be of great value to you yourself in your course of lifetime. We know that it will definitely work greater things in your life. So with this prayer, let us go into the Bible study. For the prayer, I request brother from Chennai, evangelist Jebraj from Eril Nagar near Perambur. We request our dear brother who's serving the Lord there as an evangelist. We request brother Jebraj to pray for the blessing of the Bible study. சிவம் எங்கள் நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மலை வேலைக்காக நன்றி ஒருமை துதிக்கின்றோம், சோத்திருக்கின்றோம். இந்த மலை வேலையிலும் கூட தாவே இந்த குளிர்ச்சியான வேலையிலே தேவ சந்தானத்தை வந்து இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு ஆண்டவரே இந்த ஜூம் இணைப்பு மூலமாக ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இதற்கு காரணமாக இருக்கிற அருமையான சந்தோஷ் சாந்தன் அந்த குடும்பத்தினருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கனமான கத்தாவே இந்த வேலையை செய்வதற்கு அந்த தரிசனத்தை கொடுத்து அதை தொய்வில்லாமல் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து அதை செய்வதற்குரிய பலனையும் கிருபையும் நீ கொடுத்துக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாவே இந்த ஜெபம் மூலமாக இணைந்த இந்த பிள்ளைகளுக்காக துதிக்கின்றோம், இணைய இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஏற்ற வேளையிலே அன்று இணைந்து சத்திய வார்த்தைகளை கேட்கக்கூடிய வாய்ப்பை தாரும். இந்த நாளையும் கூட இரண்டாவது வரை பற்றியான செய்திக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த தேவ செய்தியை கொடுக்கின்ற இந்த கத்தாவே சான்சன் நாசர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இடுக்கை மாவட்டத்திலிருந்து தேவ செய்தி கொடுக்குறாங்க. ஆண்டவரே, அவர்களையும் ஆண்டவரே ஆவினாலே எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டு அடியானுக்கும் இங்கே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தை பிரயோஜனமுள்ளதாக இருக்க ஜெபிக்கின்றோம். மொழிபெயர்க்கக்கூடிய கத்தாவே சேவனுக்காக ஜெபிக்கிறோம். சார்லஸ் பண்ணி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் வேண்டிய கிருபைத்தாரும் ஆண்டவரே நல்ல முறையை மொழிபெயர்க்கும். இது மூலமாக உடைய சத்திய வார்த்தை தெளிவாய் ஒவ்வொருடைய காதலையும் கத்தாவே கிடைக்க நீ அனுக்கிரமடியாக ஜெபிக்கிறோம். முதல் முடிந்தமாக உங்களுடைய பிரசனம் உங்களுடைய ஆளுகையிலிருந்து உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்தும்படியாக ரட்சிகரும் மீட்பதுமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இவங்களும் படுவதாவே. ஆமென். Thank you, Brother Jebraj from Eril Nagar for the prayer. May the blessed Lord be with you and your family and the assembly where you're serving in Eril Nagar. Now we are going into the Bible study. Let us go prayerfully with the Bible in our hand so that we can refer the Bible verses then and there when the speaker tells. Over to Idiki district, evangelist, our dear evangelist Johnson Lasser, and to Chennai, the translator, evangelist Charles Benny. Thank you. Am I audible? Yes. Okay. എന്നെ ശ്രദ്ധിക്കുന്ന എല്ലാവർക്കും ക്രിസ്തുയേശുവിന്റെ നാമത്തിലുള്ള സ്നേഹവന്ദനത്തെ അറിയിക്കുന്നു. இந்த மாலை வேளையிலே இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ഇന്നലെ നാം കണ്ടത് രക്ഷ അടുത്തിരിക്കുന്നു എന്നുള്ള വിഷയമാണ്. நேற்றைக்கு நாம் சிந்தித்தது ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது. അതിന്റെ അർത്ഥം യേശു കർത്താവിന്റെ വരവ് അടുത്തു എന്നുള്ളതാണ് എന്ന് പഠിച്ചു കഴിഞ്ഞു. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது என்று படித்தோம். യേശു കർത്താവിന്റെ വരവ് ഏറ്റവും അടുത്തിരിക്കുന്നു എന്ന് പറയുമ്പോൾ എന്തെങ്കിലും ഒരു അടയാളമുണ്ടോ എന്ന് ചിലർ ചോദിക്കാറുണ്ട്. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லும் போது அதற்கான அடையாளம் ஏதாவது இருக்கிறதா என்று பொதுவாக ஜனங்கள் கேட்பார்கள். പക്ഷേ നാം പുതിയ നിയമം പഠിക്കുമ്പോൾ പുതിയ നിയമത്തിലെങ്ങും ക്രിസ്തുവിന്റെ വരവിനെ കുറിച്ച് ഒരടയാളം പോലും ഇല്ല എന്ന് മനസ്സിലാക്കുവാൻ കഴിയും. ஆனால் நாம் புதிய ஏற்பாடை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்த ஒரு அடையாளமும் இருப்பதாக தோன்றுவதில்லை. മത്തായിയുടെ സുവിശേഷം 24-ാം അധ്യായത്തിൽ ശിഷ്യന്മാർ യേശുവിനോട് ചോദിക്കുന്നുണ്ട്, നിന്റെ വരവിനും ലോക അവസാനത്തിനുമുള്ള അടയാളങ്ങൾ ഒന്ന് പറയാമോ എന്ന്. மத்தேயு சுவிசேஷம் 24-ஆம் அதிகாரத்திலே சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இந்த உலகத்தின் முடிவிற்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார். 36-ാമത്തെ വാക്യത്തിൽ വായിക്കുന്നത് അങ്ങനെ ഒരടയാളവും യേശു കർത്താവിന്റെ വരവിന് ഇല്ല, പക്ഷെ
അവസാന നാളുകളെ കുറിച്ചുണ്ട് എന്നുള്ളതാണ്. 36ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளம் என்று ஒன்றுமில்லை, ஆனால் கடைசி காலத்தை குறித்த அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. മത്തായി 25:13 വായിക്കുന്നത്, നാളും നാഴികയും അറിയായ്ക കൊണ്ട് നിങ്ങൾ എപ്പോഴും ഒരുങ്ങിയിരിക്കണം എന്നുള്ളതാണ്. மத்தேயு 25:13 நாம் இப்படி வாசிக்கிறோம், அவர் வருகிற நாளையும் நாழிகையும் അറിയാതിருக்கிறபடியால் நீங்கள் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் என்று. യേശു കർത്താവിന്റെ വരവിന് മുന്നോടിയായി ഒരടയാളം പോലും നൽകാത്തതിന്റെ കാരണം നമ്മൾ എപ്പോഴും ഒരുങ്ങിയിരിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ്. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கான ஒரு அடையாளமும் சொல்லப்படாததற்கான ஒரு காரணம் நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ഈ നിമിഷം അല്ലെങ്കിൽ അടുത്ത നിമിഷം യേശു കർത്താവ് വരുവാനുള്ള എല്ലാ സാധ്യതകളുമുണ്ട്. இந்த நிமிஷத்தில் அல்லது அடுத்த நிமிஷத்திலேயே கூட இயேசு கிறிஸ்து வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு. ഈ പുതിയ നിയമത്തിന്റെ ഏറ്റവും വലിയ പ്രത്യേകത, പുതിയ നിയമം ആത്മീകമായ അനുഗ്രഹങ്ങൾക്ക് പ്രാധാന്യം കൊടുക്കുന്നു എന്നുള്ളതാണ്. புதிய ஏற்பாட்டினுடைய மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று, இந்த புதிய ஏற்பாடு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. പഴയ നിയമത്തിനകത്ത് ഭൗതികമായ നന്മകൾക്കാണ് പ്രാധാന്യം. பழைய ஏற்பாட்டிலே உலக பிரகாரமான நன்மைகள் அதிகம் சொல்லப்பட்டிருக்கிறது. അബ്രഹാമിനോട് പറഞ്ഞു, നീ ഒരു ദേശത്തേക്ക് പോകും, ആ ദേശത്ത് പാർക്കും. நீ ஆபிரகாமிடத்திலே சொன்னார், உன்னை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று அவர் சொன்னார். ഇസ്രായേൽ മക്കളോട് പറഞ്ഞു, കനാൻ ദേശം നിനക്ക് ഞാൻ തരും. இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே கர்த்தர் சொன்னார், கானான் தேசத்தை உங்களுக்கு தருகிறேன். അങ്ങനെയുള്ള ഭൗതികമായ നന്മകളാണ് പഴയ നിയമത്തിലുള്ളത്. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அல்லது பழைய ஏற்பாட்டிலே உலக பிரகாரமான நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. പക്ഷെ പുതിയ നിയമത്തിൽ ഒരെണ്ണം പോലും പറഞ്ഞിട്ടില്ല. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படிப்பட்ட உலக பிரகாரமான நன்மைகள் ஒன்றையும் கூட சொல்லப்படவில்லை. അതായത് വീട് തരാമെന്നോ വാഹനം തരാമെന്നോ ഇന്ന സ്ഥലം തരാമെന്നോ എന്നൊന്നും പറഞ്ഞിട്ടില്ല. வீடு உனக்கு கிடைக்கும் அல்லது ஒரு இடம் உனக்கு கிடைக்கும், இப்படிப்பட்ட ஒன்றையும் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படவில்லை. അല്ലെങ്കിൽ താങ്കളുടെ കല്യാണം ഇന്ന വർഷം നടക്കും എന്നൊന്നും ബൈബിളിൽ നമുക്ക് പറഞ്ഞിട്ടില്ല, പുതിയതിൽ പറഞ്ഞിട്ടില്ല. அல்லது இன்னாருடைய ஒரு கல்யாணம் இந்த நாளிலே நடக்கும் என்றும் சொல்லப்படவில்லை. എന്തുകൊണ്ട് പറഞ്ഞിട്ടില്ല? ஏன் இது சொல்லப்படவில்லை? ഇതൊന്നും ഇല്ലേ? വീടില്ല, വാഹനമില്ല, കല്യാണമില്ല, കുഞ്ഞുങ്ങളില്ല, ഇതൊന്നും കിട്ടാത്തതുകൊണ്ടാണ് പറയാത്തത്. வீடு அல்லது ஒரு வண்டி அல்லது பிள்ளைகளுடைய கல்யாணம் இதெல்லாம் நடக்காமலா இருக்கும்? അത് പറഞ്ഞതിന്റെ കാരണം പറയാത്തതിന്റെ കാരണം നടക്കാത്തത് കൊണ്ടല്ല. இது சொல்லாததற்கு ஒரு காரணம் இதெல்லாம் நடக்காது என்றல்ல. ഇതെല്ലാം ലഭിക്കും, இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ഭൗതികമായ നന്മകളൊക്കെ ലഭിക്കും, உலக பிரகாரமான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். പക്ഷെ ആ നന്മ പറഞ്ഞാൽ ആ നന്മ കിട്ടുന്നത് വരെ നാം കർത്താവിന്റെ വരവിന് വേണ്ടി കാത്തിരിക്കത്തില്ല. ஒருவேளை அப்படிப்பட்ட நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த நன்மைகள் அல்லது ஆசீர்வாதங்கள் கிடைக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகாமல் இருப்போம். ഇപ്പൊ ചിന്തിക്കുക, എന്നോട് ദൈവം പറയാണ്, ഞാൻ നിനക്ക് 2 നിലയുള്ള ഒരു വീട് തരും. ஒருவேளை இப்படி சிந்தித்து பாருங்கள், என்னிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், 2 அடுக்கு மாடி வீடு உனக்கு நான் தருகிறேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். അപ്പൊ അതിന്റെ അർത്ഥം എന്താണ്? ആ 2 നില വീട് വെച്ച് കഴിഞ്ഞാലേ കർത്താവ് വരത്തുള്ളതാ. அப்ப என்ன அர்த்தம்? 2 மாடி வீடு எனக்கு கிடைத்த பிறகுதான் கர்த்தர் வருவார் என்று அர்த்தமாகிவிடும். കാരണം കർത്താവിന്റെ വാക്ക് തെറ്റിപ്പോകത്തില്ലല്ലോ, കർത്താവ് കള്ളം പറയത്തില്ലല്ലോ. கர்த்தர் அப்படி ஒன்றும் சொல்வதில்லையே, தவறாக சொல்வதில்லையே. നമ്മൾ അങ്ങനെയുള്ള കാര്യങ്ങൾക്ക് വേണ്ടി മുൻതൂക്കം കൊടുത്ത് അതിൽ ശ്രദ്ധിക്കാതെ കർത്താവിന്റെ വരവിന് കാത്തിരിക്കും. അതുകൊണ്ടാണ് ഇതൊന്നും പറയാത്തത്. எனவே இப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்களை குறித்து கவனமாக இருந்து கர்த்தருடைய வருகை குறித்து கவனமில்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த அடையாளமும் சொல்லப்படவில்லை. ബൈബിൾ പറയുന്നു, നിനക്കാത്ത നാഴികയിൽ ഞാൻ വരും, കള്ളനെ പോലെ വരും. வேதம் சொல்லுகிறது, நினையாத நாளிகையில் திருடனை போல நான் வருவேன். രാവിലെ ഫോൺ വിളിച്ച് പറഞ്ഞിട്ടല്ല കള്ളൻ രാത്രിക്ക് വരുന്നത്. ஒரு திருடன் ராத்திரி வருவதை குறித்து பகலிலே அல்லது காலையிலே போன் செய்து அவன் வருவதில்லை. നിനക്കാത്ത സമയത്ത്, പ്രതീക്ഷിക്കാത്ത സമയത്താണ് വരുന്നത്. நினையாத நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில் தான் திருடன் வருகிறான். എന്നാൽ ഞാനൊരു കാര്യം പറയട്ടെ, യേശു കർത്താവിന്റെ വരവിന് അടയാളങ്ങൾ ഒന്നുമില്ലെങ്കിലും യേശു കർത്താവിന്റെ വരവിന് ശേഷം നടക്കാൻ പോകുന്ന കാര്യങ്ങൾക്ക്
കാര്യങ്ങളെ കുറിച്ച് ബൈബിളിലുണ്ട്. ஆனால் ஒன்றை நான் சொல்லிக் கொள்கிறேன், இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கான அடையாளங்கள் சொல்லப்படாவிட்டாலும் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு என்னென்ன நடக்கும் என்பது அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. അല്ലെങ്കിൽ വേറൊരു ഭാഷയിൽ പറഞ്ഞാൽ ലോക അവസാനത്തിന് മുൻപ് എന്തെല്ലാം നടക്കുമോ അതിനെക്കുറിച്ച് രേഖകളുണ്ട്. இதை இன்னொரு விதத்தில் சொன்னால், இந்த உலகத்தின் முடிவுக்கு முன்பு என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடந்து தீர வேண்டுமோ அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. മത്തായി സുവിശേഷം 24-ാം അധ്യായം 25-ാം അധ്യായത്തിലോ மத்தேயு சுவிசேஷம் 24-ஆம் அதிகாரம் 25-ஆம் அதிகாரத்தில், മർക്കോസ് സുവിശേഷം 13-ാം അധ്യായം, மார்க்கு சுவிசேஷம் 13-ஆம் அதிகாரம், ലൂക്കോസ് സുവിശേഷം 21-ാം അധ്യായം, ഈ അധ്യായങ്ങളിലെല്ലാം അന്ത്യകാല സംഭവങ്ങളാണ് പറഞ്ഞിട്ടുള്ളത്. லூக்கா சுவிசேஷம் 21-ஆம் அதிகாரமும் கூட இந்த அதிகாரங்களில் எல்லாம் கடைசி காலத்தில் நடக்கும் சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. വെളിപ്പാട് പുസ്തകത്തിലും ആ കാര്യങ്ങൾ രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. வெளிப்படுத்தின விசேஷத்திலும் கூட இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ഈ അന്ത്യകാല അടയാളങ്ങൾ നടക്കുന്നതിന് മുൻപ് യേശു വന്നിരിക്കും. இந்த கடைசி கால சம்பவங்கள் அடையாளங்களாய் சொல்லப்பட்டவைகள் நடப்பதற்கு முன்பு இயேசு வந்து விடுவார். അതായത് മത്തായി 24-ലെയും 25-ലെയും കാര്യങ്ങൾ നടക്കുന്നതിന് മുൻപ് യേശു വരും. அதாவது சுருக்கமாக சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 24-ஆம் அதிகாரம் 25-ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவைகளுக்கு முன்பு இயேசு வந்து விடுவார். വെളിപ്പാട് പുസ്തകത്തിലെ ചില എടുത്തു പറഞ്ഞ സംഭവങ്ങൾ നടക്കുന്നതിന് മുൻപ് യേശു കർത്താവ് വരും. வெளிப்படுத்தின விசேஷத்திலே குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிற சில சம்பவங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து வந்து விடுவார். അപ്പൊ നമുക്ക് ഏതൊക്കെയാണെന്ന് നോക്കാം. அப்ப நாம எதை பார்க்க வேண்டும்? അത് കാണുമ്പോൾ നമുക്കറിയാം നമ്മുടെ കർത്താവിന്റെ വരവ് ഏറ്റവും അടുത്തു എന്നുള്ളത്. அதை நாம் இந்த காரியங்கள் பார்க்கக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய வருகை சீக்கிரத்தில் நடக்க போகிறது என்று. നമുക്ക് ദാനിയേലിന്റെ പുസ്തകം 9-ാം അധ്യായം 27-ാം വാക്യം ഒന്ന് വായിക്കാം. நாம் தானியேல் 9:27 நாம் வாசிக்கலாம். அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றார். ഈ വേദഭാഗത്ത് ഒരു സമാധാന ഉടമ്പടിയെ കുറിച്ച് രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. இந்த வேத வசனத்திலே ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ഈ സമാധാന ഉടമ്പടി ഇസ്രായേൽ ജനതയുമായിട്ട് അല്ലെങ്കിൽ യഹൂദന്മാരുമായി ഉണ്ടാക്കുന്ന ഒരു സമാധാന ഉടമ്പടിയാണ്. இந்த சமாதான உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது யூதர்களோடு செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை. ഇത് ചെയ്യുന്നത് അന്തിക്രിസ്തുവും ഈ യഹൂദന്മാരും തമ്മിലാണ്. இந்த உடன்படிக்கையை செய்து கொள்வது அந்தி கிறிஸ்துவும் யூதர்களுக்கும் இடையிலே. അപ്പൊ ഇങ്ങനെ ഒരു സമാധാന ഉടമ്പടി ഭാവിയിൽ നടക്കും എന്ന് വേദപുസ്തകം പറയുന്നു. இப்படிப்பட்ட ஒரு சமாதான உடன்படிக்கை எதிர்காலத்தில் நடக்கும் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. നമുക്ക് ഈ കാലഘട്ടം നോക്കുമ്പോൾ നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയുന്ന ഒരു കാര്യം, இந்த தற்கால சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், ഇസ്രായേൽ ജനതയുമായി സമാധാന കരാർ ഒപ്പിടുവാൻ വേണ്ടി ശത്രു രാജ്യങ്ങൾ പോലും ഒരുങ്ങുന്നു എന്നുള്ളതാണ്. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்வதற்காக எதிரிகளான நாடுகள் கூட ஒன்று சேருகின்றன. ഒക്ടോബർ മാസം 15-ാം തീയതി ചരിത്രത്തിലെ ഏറ്റവും വലിയ ദിവസമായിരുന്നു. அக்டோபர் 15-ஆம் தேதி வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாளாய் இருக்கிறது. കാരണം അന്നാണ് യുഎഇയും ബഹ്റിനും ഒരുമിച്ച് ചേർന്ന് ഇസ്രായേലുമായിട്ട് ഒരു സമാധാന കരാർ ചരിത്രത്തിൽ ആദ്യമായി ഒപ്പിട്ടത്. அன்றைக்குதான் முதல் முறையாக யுஏஇயும் பஹ்ரைனும் இஸ்ரவேலோடு ஒரு சமாதான உடன்படிக்கைக்காக கையெழுத்திட்டது. അവര് തമ്മിൽ ഭയങ്കര ശത്രുതയായിരുന്നു. அவர்கள் பெரிய எதிரிகளாக இருந்தார்கள். ദീർഘ വർഷങ്ങളായിട്ട് ശത്രുതയാണ്. பல வருஷங்களாய் அவர்கள் சத்துருக்களாக எதிரிகளாக இருந்தார்கள். പക്ഷേ ഈ കഴിഞ്ഞ ഒക്ടോബർ മാസം ട്രംപിന്റെയും അദ്ദേഹത്തിന്റെ മരുമകന്റെയും ഒക്കെ സ്വാധീനം കൊണ്ട് ഈ ശത്രു രാജ്യങ്ങൾ തമ്മിൽ ഒന്നിക്കുവാൻ ഒരു സമാധാന ഉടമ്പടി ഉണ്ടാകുവാൻ ഇടയായി തീർന്നു.
கடந்த அக்டோபர் 15ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவருடைய மருமகன் அவர்களுடைய முயற்சியினாலே ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டது. ഞാൻ പറയട്ടെ, ഈ നമ്മൾ വായിച്ച വാക്യത്തിലെ ഉടമ്പടി അല്ല ഇത്. நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இப்பொழுது வாசித்த வசனத்தில் சொல்லப்பட்ட உடன்படிக்கை அல்ல இது. പക്ഷേ അതിലേക്കുള്ള ഒരുക്കമാണ്. ஆனால் இந்த வாசிக்கப்பட்ட வசனத்தில் உள்ள அந்த உடன்படிக்கைக்கான ஒரு ஆயத்தம். ഇസ്രായേലുമായി സന്ധി ചെയ്യുവാൻ ശത്രു രാജ്യങ്ങൾക്ക് പോലും കഴിയും എന്നുള്ള ഒരുക്കമാണ് ഇന്ന് ലോകത്തിൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. இஸ்ரவேல் நாடோடு இப்ப உலகத்தில் உள்ள மற்ற நாடுகள் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்கள் என்பதற்கான ஆயத்தம் தான் இது. ഈ കൊറോണ വന്ന സമയത്ത് തന്നെ ലോക രാജ്യങ്ങൾ പറഞ്ഞു നമുക്കൊരു നേതാവിനെ വേണം, നമുക്കൊരു ഭരണം വേണം, ഈ രോഗത്തെ ഒന്ന് മാറ്റി നിർത്തുവാൻ വേണ്ടിയിട്ടെന്ന്. இந்த கொரோனா வியாதி வந்த போதே கூட பல நாடுகள், நம் நாடுகள், உலக நாடுகள் அனைத்திற்கும் ஒரு தலைவன், ஒரே ராஜ்யம், ஒரே ஆளுகை வேண்டும் என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். ഇസ്രായേലുമായി ശത്രുക്കൾ പോലും സമാധാനത്തിന് ഒരുങ്ങുന്നു. இஸ்ரவேல் தேசமும் அதனுடைய எதிரி நாடுகளும் சமாதானத்திற்கு ஆயத்தமாகிறார்கள். എന്തിനു വേണ്ടിയാ ഒരുങ്ങുന്നത്? எதற்காக இவர்கள் ஆயத்தமாகிறார்கள்? ഒരു സമാധാന കരാർ നടക്കേണ്ടതായിട്ടുണ്ട് ഭാവിയിൽ. ஒரு சமாதான உடன்படிக்கை எதிர்காலத்திலே நடக்க போகிறது. അതിനുവേണ്ടിയുള്ള ഒരുക്കങ്ങൾ ഈ 2020 നടക്കുന്നുണ്ടെങ്കിൽ ഒരു കാര്യം ഉറപ്പിച്ചു, യേശുവിന്റെ വരവ് ആസന്നമായിരിക്കുന്നു. அதற்கான ஒரு ஆயத்தமாக 2020லேயே அந்த விஷயங்கள் துவங்குகிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியும். ഒന്നാമത്തെ തെളിവ് ഒരു സമാധാന കരാർ നടക്കും എന്നുള്ളതാണ്. അതിനു വേണ്ടിയുള്ള മുന്നൊരുക്കങ്ങൾ ഇപ്പോൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. முதலாவது காரியம், ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படும், அதற்கான முன் ஆயத்தம் இப்பொழுது நடக்கிறது. രണ്ടാമത്തെ അടയാളം, இரண்டாவது அடையாளம், യെരുശലേമിൽ ഒരു ദേവാലയം നിർമ്മിക്കപ്പെടും എന്നുള്ളതാണ്. எருசலேமிலே ஒரு தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்பது. മത്തായിയുടെ സുവിശേഷം 24-ാം അധ്യായം 15-ാമത്തെ വാക്യം. மத்தேயு சுவிசேஷம் 24-ാം அதிகாரம் 15-ാം വചനം. അവിടെ എഴുതിയിരിക്കുന്നത് എങ്ങനെയാണ്? ദാനിയേൽ പ്രവാചകൻ മുഖാന്തരം അരുളി ചെയ്തതുപോലെ വിശുദ്ധ സ്ഥലത്ത് ശൂന്യമാക്കുന്ന മ്ലേച്ഛത ഉണ്ടാകും, നിൽക്കും. அங்கே தானியேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டது போல பரிசுத்த ஸ்தலத்திலே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். നമുക്കറിയാം യേശു കർത്താവ് ഇത് പറയുമ്പോൾ ദേവാലയമുണ്ട്. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது தேவாலயம் இருந்தது. പക്ഷെ AD 60-ൽ ദേവാലയം നശിപ്പിക്കപ്പെട്ടു. ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் 60ஆம் ஆண்டிலே தேவாலயம் தகர்க்கப்பட்டது. പിന്നീട് ഇതുവരെയും ഒരു ദേവാലയം പണിയുവാനായിട്ട് കഴിഞ്ഞിട്ടില്ല. அதற்கு பிறகு இந்த நாள் வரையிலும் ஒரு தேவாலயம் கட்டக்கூடிய காரியம் முடியவில்லை. പക്ഷെ ഈ വായിച്ച വാക്യം നിറവേറേണ്ടത് ആവശ്യവുമാണ്. ஆனால் நாம் வாசித்த இந்த வசனம் நிறைவேற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. യേശു കള്ളം പറയാത്തത് കൊണ്ട് തീർച്ചയായിട്ടും ദേവാലയത്തിൽ മ്ലേച്ഛത നടക്കും, അല്ലെങ്കിൽ ശൂന്യമാക്കുന്ന മ്ലേച്ഛത ഉണ്ടാകുക തന്നെ ചെയ്യും. இயேசு கிறிஸ்து அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. எனவே அவர் சொன்னபடி பாழாக்குகிற அருவருப்பு அங்கே தேவாலயத்திலே வரும். ഞാൻ ചോദിക്കട്ടെ, എന്തെങ്കിലും ഒരുക്കം നടക്കുന്നുണ്ടോ ഈ ആലയം പണിയാൻ വേണ്ടിയിട്ട്? இப்பொழுது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எருசலேமிலே தேவாலயம் கட்டுவதற்காக ஏதாவது ஒரு ஆயத்த வேலை நடந்து கொண்டிருக்கிறதா? യെരുശലേമിൽ ഒരു പർവ്വതത്തിന്റെ പേര് ടെമ്പിൾ പർവ്വതം എന്നാണ്. எருசலேமிலே ஒரு சின்ன பர்வதம் அல்லது மலை இருக்கிறது, அதற்கு பேர் டெம்பிள் பர்வதம் அல்லது தேவாலய பர்வதம். എന്തുകൊണ്ട് ഉണ്ടായെന്ന് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ അവിടെ ഒരു മ്യൂസിയം ഉണ്ട്. അതിന്റെ പേര് ടെമ്പിൾ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് എന്നാണ്. அந்த பர்வதத்திலே ஒரு மியூசியம் இருக்கிறது, அதற்கு பெயர் தேவாலய மியூசியம் அல்லது டெம்பிள் மியூசியம் என்று பெயர். അവരത് നിർമ്മിച്ചതിന്റെ കാരണം ഭാവിയിൽ ദേവാലയം പണിയുവാനുള്ള സാധനങ്ങൾ ഉണ്ടാക്കുവാൻ വേണ്ടിയിട്ടാണ്. அவர்கள் இந்த ஸ்தாபனத்தை அமைத்திருப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால் எதிர்காலத்திலே தேவாலயம் கட்டுவதற்கான எல்லாவற்றையும் சேகரிக்க வேண்டும் என்பதற்காய். യൂട്യൂബിൽ കയറി സെർച്ച് ചെയ്താൽ അറിയാം, ടെമ്പിൾ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് അടിച്ചു കൊടുത്താൽ മതി. ടെമ്പിൾ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് വളരെ കൃത്യമായി യഹൂദന്മാർ എത്രമാത്രം കരുതലാണ് അല്ലെങ്കിൽ എത്രമാത്രം മുന്നൊരുക്കമാണ് നടത്തിയിട്ടുള്ളത് എന്ന് മനസ്സിലാക്കാൻ കഴിയും. நீங்கள் கூகுளிலே போய் சர்ச் பண்ணி டெம்பிள் இன்ஸ்டிடியூட் என்று போட்டால் அந்த யூதர்கள் இந்த தேவாலயம் கட்டுவதற்கு என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும்.
വെക്കേണ്ട കല്ലുകൾ പോലും അല്ലെങ്കിൽ കട്ടകൾ പോലും റെഡിയാക്കി വെച്ചിരിക്കുകയാണ്. அவர்கள் அங்கே கட்ட வேண்டிய கல், செங்கல் போன்றவைகளை எல்லாம் கூட ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள். നമുക്കറിയാം ആദ്യത്തെ ദേവാലയം പണിതത് അവിടെ ഈ തട്ടും മുട്ടും ഒരു ശബ്ദം പോലും കേട്ടിരുന്നില്ല. நமக்கு தெரியும், முதலாவது தேவாலயம் கட்டப்படும் பொழுது அங்கே தட்டுகிற அல்லது கொத்துகிற சத்தம் கேட்காமல் இருக்க வேண்டும். എല്ലാ സാധനങ്ങളും മുൻകൂട്ടി നിർമ്മിക്കപ്പെട്ടിട്ട് അത് കൊണ്ടുവന്ന് കൃത്യം സ്ഥലത്ത് വെക്കുകയായിരുന്നു. எல்லா தேவையான பணிமுட்டுகளும் பொருட்களும் தயாராக்கப்பட்டு அது ஆயத்தமாக கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. അതേപോലെ ഇവരിപ്പോൾ എല്ലാ കാര്യങ്ങളും മുന്നൊരുക്കി വെച്ചിരിക്കുകയാണ്. அதுபோலவே இன்றைக்கு இந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட் தேவையான எல்லாவற்றையும் முன்னேற்பாடாக செய்து கொண்டிருக்கிறார்கள். യഹൂദന്മാർക്ക് ഈ യെരൂശലേം ദേവാലയത്തിന്റെ പടവും അതിന്റെ പുറകിലായിട്ട് ട്രംപിന്റെയും സീസറിന്റെയും നിലവിളക്കിന്റെയും പടമുള്ള ഒരു കോയിൻ വരെ ഉണ്ട്. இந்த இவர்கள் அந்த தேவாலயத்தினுடைய ஒரு வரைபடமும் ட்ரம்ப், சீசர், அந்த குத்துவிளக்கு, இந்த படங்கள் எல்லாம் அதுல இருக்கிறது. ഇവരെല്ലാം ഒരുക്കിയിരിക്കുകയാണ്. ഇവകൾ എല്ലാവற்றையும் அவர்கள் ஆயத்தமாக்கி இருக்கிறார்கள். എന്ന് അവർക്ക് സ്വാതന്ത്ര്യം, അതായത് അവരുടെ ദേവാലയം സ്വാതന്ത്ര്യം കിട്ടുന്നു, ആ സമയത്ത് വിത്തിൻ മണിക്കൂറുകൾക്കുള്ളിൽ അവർ പണിതിരിക്കും. என்றைக்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ அன்றைக்கு சில மணி நேரங்களுக்குள்ளாக வேகமாக கட்டி முடிக்கக்கூடிய அளவிற்கு எல்லா பொருட்களையும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார்கள். സകല ഒരുക്കങ്ങളും പൂർത്തിയായിരിക്കുകയാണ്. எல்லா விதமான ஆயத்தங்களும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. അങ്ങനെയാണെങ്കിൽ ഞാൻ പറയട്ടെ, ഇത് ചൂണ്ടിക്കാണിക്കുന്നത് ഈ യെരൂശലേം ദേവാലയം പണിയപ്പെടുന്നതിന് മുൻപോ പണിയുന്ന സമയത്തോ യേശു കർത്താവ് വരും എന്നുള്ളതാണ്. இந்த காரியங்கள் எல்லாம் சுட்டி காட்டுவது இந்த எருசலேமிலே அந்த தேவாலயம் கட்டப்படக்கூடிய காரியங்கள் நிறைவேறுகிற அதை சம்பந்தப்படுத்தி இயேசு கிறிஸ்துடைய வருகை நடக்கும். യേശു കർത്താവിന്റെ വരവിന് ശേഷം അത് നടക്കേണ്ടത്, പക്ഷെ നമുക്ക് പറയാൻ പറ്റില്ല എപ്പോഴാണെന്ന്. പക്ഷെ വരുവാനുള്ള സാധ്യതകൾ, സാഹചര്യങ്ങൾ അടുത്തുകൊണ്ടിരിക്കുന്നു. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு அந்த தேவாலயத்தில் நடக்கிற சம்பவங்கள் நடக்கும். ஆனால் நமக்கு சொல்ல முடியாது எப்போது அந்த தேவாலயம் கட்டப்படும் என்று. ഒന്നാമത്തെ അടയാളം സമാധാന ഉടമ്പടിയാണ്. അതിനുള്ള ഒരുക്കങ്ങൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. முதலாவது அடையாளம் சமாதான உடன்படிக்கை ஏற்படுவது, அதற்கான ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. രണ്ടാമത്തെ അടയാളം ദേവാലയത്തിലെ നിർമ്മാണമാണ്. അതിനുള്ള പണികൾ അല്ലെങ്കിൽ അതിനുള്ള മുന്നൊരുക്കങ്ങൾ നടന്നു കഴിഞ്ഞിരിക്കുന്നു. இரண்டாவதாக தேவாலய கட்டிடம் நிர்ணயிக்கப்பட வேண்டும், அதற்கான ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. മൂന്നാമത്തെ അടയാളം ലോക്ക്ഡൌൺ ആണ്. மூன்றாவது இது போன்ற ஒரு லாக்டவுன் அல்லது ஊரடங்கு. നമ്മൾ ഈ ഒരു വർഷം അനുഭവിച്ച ഏറ്റവും പ്രയാസമുള്ള ദിവസങ്ങൾ ആണ് ലോക്ക്ഡൌൺ. இன்றைக்கு இந்த ஒரு வருஷமாக மிகவும் பிரயாசப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு நாம் இப்படிப்பட்ட காரியங்களை அனுபவித்தோம் அல்லவா? 5 രൂപയുടെ ഒരു സോപ്പ് കൊണ്ട് മാറിപ്പോകുന്ന ഒരു ബാക്ടീരിയ പേടിച്ച് നമ്മൾ വീട്ടിൽ അടങ്ങിയിരിക്കേണ്ട, ഒതുങ്ങിയിരിക്കേണ്ട ഒരു അവസ്ഥ വന്നു. 5 ரூபாய்க்கு உள்ள ஒரு சோப்பை கொண்டு அந்த பாக்டீரியாவை நாம் கழுவி சுத்தப்படுத்தலாம். ஆனால் அதற்கு அவ்வளவாக பயந்து நாம் முடங்கி கிடந்தோம். ഇപ്പോഴും അതിന്റെ ഭയത്തിൽ തന്നെയാണ് ലോകം. അത് വർദ്ധിച്ചുകൊണ്ടേയിരിക്കുകയാണ്. இப்போதும் கூட அதனுடைய சம்பந்தப்பட்ட பயம் மக்களை தொட்டி கொண்டுதான் இருக்கிறது. അനേകരുടെ ജീവൻ അത് എടുത്തു. அநேகர் ஜீவனை விட்டார்கள். ഈ ലോക്ക്ഡൌൺ ചൂണ്ടിക്കാണിക്കുന്ന ഒരു കാര്യമുണ്ട്. இந்த லாக்டவுன் அல்லது ஊரடங்கு சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு காரியம் உண்டு. നമുക്ക് 2 വാക്യങ്ങൾ വായിക്കാം. 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ഒന്ന് മത്തായി സുവിശേഷം 24-ാം അധ്യായം 16 മുതൽ 19 വരെയുള്ള വാക്യങ്ങൾ. முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 24 16 முதல் 19. Brother Santosh, can you ask somebody to read? Brother Kennedy, can you read தமிழ்ல வாசிக்க முடியுமா?
யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே ഗർഭവതികൾക്കും പാൽ കൊടുക്കുന്നവർക്കും അയ്യോ. ഈ വാക്യത്തിനകത്ത് ചെയ്യാൻ പാടില്ലാത്ത ചില കാര്യങ്ങൾ പറയുന്നുണ്ട്. നാം ചെയ്യக்கூடாத சில കാര്യங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. അതായത് യഹൂദന്മാർ ചെയ്യാൻ പാടില്ലാത്ത കാര്യങ്ങൾ, அதாவது யூதர்கள் செய்யக்கூடாத சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. യഹൂദയിലുള്ളവർ മലകളിലേക്ക് പോകരുത്, ഓടിപ്പോകരുത്. யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு ஓடி போகக்கூடாது. വീട്ടിന്റെ മുകളിലുള്ളയാള് വീട്ടിനകത്തോട്ട് ഉള്ളിലോട്ട് ഇറങ്ങരുത്. வீட்டின் மேல் இருக்கிறவன் வீட்டுக்குள்ளே இறங்கி வரக்கூடாது. വയലിൽ പോയവൻ വസ്ത്രം എടുക്കുവാൻ വേണ്ടി വീട്ടിനകത്തോട്ട് വരരുത്. வயலில் இருக்கிறவன் அவன் தன்னுடைய வஸ்திரத்தை எடுப்பதற்காக வீட்டுக்குள் வரக்கூடாது. ആ കാലത്ത് ഗർഭിണികൾക്കും മുല കുടിപ്പിക്കുന്നവർക്കും അയ്യോ കഷ്ടം. அந்த നാட்களிலே ഗർഭവതികൾക്കും പാൽ കൊടുക്കുന്നവർക്കും അയ്യോ. ഒന്ന് തിരിഞ്ഞു നോക്കിക്കേ, ഇതിന്റെ ഒരു സാമ്യമല്ല ഈ കഴിഞ്ഞ മാസങ്ങളിൽ നടന്നത്. இதனுடைய ஒரு முன்னோட்டமாக அல்லவா கடந்த சில மாதங்களாக நடந்த காரியங்கள். ഡോക്ടർമാര് പറഞ്ഞു, അല്ലെങ്കിൽ വൈദ്യശാസ്ത്രം പറഞ്ഞു, പുറത്തേക്ക് പോയ ആളുകൾ പുറത്ത് നിന്ന് വീടിനകത്തോട്ട് കൊറോണയുമായി കയറരുത്, വീട്ടുകാരെങ്കിലും രക്ഷിക്കുക. டாக்டர்கள் மற்றும் அதிகாரிகள் சொன்னார்கள், வெளியிலே போனவர்கள் மறுபடியும் வீட்டுக்குள் வரக்கூடாது, வீட்டில் உள்ளவர்களை பாதுகாப்பதற்காக 7 ദിവസം അല്ലെങ്കിൽ 14 ദിവസം ക്വാറന്റൈനിൽ പോകേണ്ട ഒരു അവസ്ഥ ഉണ്ടായി. 7 நாள் அல்லது 14 நாள் குவாரண்டைனிலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. എങ്ങോട്ട് പുറത്തോട്ട് പോകാൻ പാടില്ല, പുറത്തുനിന്ന് അകത്തോട്ടും വരാൻ പാടില്ല. வெளியிலே போக முடியாது, வெளியிலே போனவர்கள் உள்ளே வரவும் முடியாது. പ്രിയ സ്നേഹിതരെ, ഇതൊരു ലോക്ക്ഡൌണിന്റെ ചിത്രമാണ് നൽകുന്നത്. நாம் வாசித்த இந்த வசனங்கள் ஒரு லாக்டவுனுடைய சூழ்நிலையை சுட்டிக்காட்டுகிறது. ഇത് ശരിക്കും ഒരു പ്രവചന നിവൃത്തി കൂടെയാണ്. இது ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாகவும் இருக்கிறது. യെശയ്യാവിന്റെ പുസ്തകം 26-ാം അധ്യായം 20-ാമത്തെ വാക്യം, യേശയ്യാ 26:20 അവിടെ ഇങ്ങനെ വായിക്കുന്നു, എന്റെ ജനമേ വന്ന് നിന്റെ അറകളിൽ കടന്ന് വാതിലുകളെ അടയ്ക്ക, ക്രോധം കടന്നു പോകുവോളം അല്പനേരത്തേക്ക് ഒളിച്ചിരിക്കാം. என் ஜனமே, நீ வீட்டுக்குள் பிரவேசித்து வாசலை அடைத்து இந்த கோபம் നീങ്ങി പോകും വരയ്ക്കും கொஞ்ச കാലം உள்ளே ഇரு. ഒരു ലോക്ക്ഡൌണിന്റെ ചിത്രം ബൈബിൾ നൽകുന്നുണ്ട്. ഒരു ലോക്ക്ഡൌനുடைய அந்த காட்சியை வேதம் படம் பிடித்து காட்டுகிறது. ഞാൻ പറയുന്നത് ഈ 2020 ലോക്ക്ഡൌൺ ഈ ബൈബിൾ പറഞ്ഞ ലോക്ക്ഡൌൺ ആണ് എന്നല്ല, അങ്ങനെ കരുതരുത്. நான் இந்த 2020 நடந்து கொண்டிருக்கிற லாக்டவுன் வேதத்தில் சொல்லப்பட்ட லாக்டவுன் என்று நேரடியாக சொல்லவில்லை. പക്ഷെ ഈ അതിനുള്ള ഒരുക്കമാണ്, അല്ലെങ്കിൽ ഒരു മുന്നറിയിപ്പാണ്. ഇങ്ങനെ ഒരു കാലം വരുവാൻ പോകുന്നു എന്നതിന്റെ മുന്നറിയിപ്പാണ്. ஆனால் இது போல ஒரு நெருக்கடியான ஒரு அடைப்பு அல்லது முழு அடைப்பு ஏற்பட போவதனுடைய ஒரு முன்னோட்டமாக இன்றைய காலகட்டம் லாக்டவுன் இருக்கிறது. ഈ കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ വരവിന്റെ നാളിൽ സകല രാജ്യങ്ങളിലും ഉള്ളവർ ഒന്നിച്ച് കർത്താവിനെ നമസ്കരിക്കാനായിട്ട് ഇടയായിത്തീരും. கர்த்தருடைய அந்த வருகையின் சந்தர்ப்பத்திலே சகல நாடுகளில் உள்ளவர்களும் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். ഇപ്പൊ ഈ സൂമിലൂടെ നടക്കുന്നത് എന്താണ്? அவர்கள் படனி ഈ സൂമിൽ നടക്കുന്നത് എന്താണ്? இப்போ ஜூம்ல நடக்கிறது என்ன நடந்துட்டு இருக்கிறது? പല രാജ്യങ്ങളിലും ഉള്ളവർ ഒന്നിക്കുന്നു, ദൈവനാമത്തെ മഹത്വപ്പെടുത്തുന്നു. பல நாடுகளில் உள்ளவர்களும் ஒரு இணைப்பில் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களே. ഇതൊക്കെ ഒരു മുൻ അറിയിപ്പുകളാണ്. இதெல்லாம் பின்னாலே நடக்க போகிறதை நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு முன் அறிவிப்புகள். നാം എല്ലാം കർത്താവിനോട് കൂടെ ഒന്നിക്കുവാൻ സമയമെടുത്തിരിക്കുകയാണ്. நாம் எல்லாரும் கர்த்தராய் சேரக்கூடிய ஒரு காலம் അടുത്ത് വന്നിരിക്കുന്നത്. ഓക്കെ, ഈ ലോക്ക്ഡൌൺ ചൂണ്ടിക്കാണിക്കുന്നത് ഭാവിയിൽ ഒരു ലോക്ക്ഡൌൺ നടക്കുവാൻ പോകുന്നു എന്നുള്ളതാണ്. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த லாக்டவுன் எதிர்காலத்திலே ஒரு மிகப்பெரிய லாக்டவுன் வரப்போகிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. അത് കൂടുതലും യഹൂദന്മാരെ മാത്രം ബേസ് ചെയ്തായിരിക്കും. அது முக்கியமாக யூதர்களை சம்பந்தப்படுத்ததாக இருக்கும். കാരണം പ്രവചനം അവരെ കുറിച്ചാണ്, നമ്മളെ കുറിച്ചല്ല. ஏனென்றால் தீர்க்க தரிசனம் யூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை குறித்து அல்ல.
കൃത്യമായി യഹൂദന്മാരോട് എന്റെ ജനമേ നിങ്ങൾ അറകളിൽ കടന്ന് ഒളിച്ചിരിക്കണം എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. குறிப்பாக யூதர்களை பார்த்து என் ஜனமே நீங்கள் அறைக்குள் பிரவேசித்து ஒளித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டது. യഹൂദയിൽ ഉള്ളവർ എന്ന് വ്യക്തമായി പറഞ്ഞിട്ടുണ്ട്. யூதேயாவில் உள்ளவர்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. അതുകൊണ്ട് ഇത് നമ്മളെ കൂടെ ബാധിക്കുന്ന കാര്യമാണ് എന്ന് പറയാൻ കഴിയത്തില്ല. எனவே இந்த சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் நம்மையும் சம்பந்தப்படுத்தி பாதிப்பை உண்டாக்கும் என்று சொல்ல முடியாது. പക്ഷെ ഒരു കാര്യം ഞാൻ ഉറപ്പിച്ച് പറയാം, ഇപ്പോൾ നടക്കുന്ന ലോക്ക്ഡൌൺ വരുവാനുള്ള ലോക്ക്ഡൌണിന്റെ ഒരു മുന്നറിയിപ്പാണ് എന്ന് കൃത്യമായി നമുക്ക് പറയാനായിട്ട് കഴിയും. ஆனால் ஒன்றை நாம் சொல்லிக் கொள்ளலாம், இப்போது நடந்து வருகிற இந்த லாக்டவுன் இனி வரப்போகிற ஒரு பெரிய லாக்டவுனுடைய ஒரு முன்னறிவிப்பு என்று நாம் சொல்லலாம். ഇങ്ങനെയും ഒരു കാലം നടക്കുവാൻ പോകുന്നു. இப்படியும் ஒரு சமயத்திலே நடக்க போகிறது. ഇങ്ങനെയും ഒരു കാര്യം സംഭവിക്കുവാനായിട്ട് പോകുന്നു. இப்படியும் ஒரு நிகழ்வு நடக்க போகிறது. പ്രിയ സ്നേഹിതരെ, ഒന്നാമത്തെ അടയാളം ഒരു സമാധാന ഉടമ്പടിയാണ്. எனவே முதலாவது அடையாளம் ஒரு சமாதான உடன்படிக்கை. അതിനുള്ള ഒരുക്കങ്ങൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. அதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. രണ്ടാമത്തെ അടയാളം യെരുശലേം ദേവാലയത്തിന്റെ നിർമ്മാണമാണ്. അതിനുമുള്ള ഒരുക്കങ്ങൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. இரண்டாவது அடையாளம் எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவது, அதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. മൂന്നാമത്തെ അടയാളം ഒരു ലോക്ക്ഡൌൺ ആണ്. അതിന്റെ മുന്നറിയിപ്പുകൾ ദൈവം നൽകിക്കൊണ്ടേയിരിക്കുന്നു. மூன்றாவது அடையாளம் ஒரு பெரிய லாக்டவுன் வரப்போகிறது, அதற்கான முன்னறிவிப்புகளாக தற்காலம் உள்ள லாக்டவுன் நடந்து கொண்டிருக்கிறது. അങ്ങനെയാണെങ്കിൽ അടുത്ത അടയാളത്തിലേക്ക് വരാം. அதற்கு அடுத்த அடையாளம் என்ன என்று பார்ப்போம். വെളിപ്പാട് പുസ്തകത്തിലെ ഒരുപാട് കാര്യങ്ങൾ രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. வெளிப்படுத்துற விசேஷத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ഈ വെളിപ്പാട് പുസ്തകത്തിന്റെ ഒരു ഔട്ട്ലൈൻ ചോദിച്ചാൽ നമുക്ക് അതിന്റെ 1-ാം അധ്യായം 19-ാം വാക്യം അതിന്റെ ഔട്ട്ലൈൻ ആയിട്ട് പറയാനായിട്ട് കഴിയും. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஒரு அவுட்லைன் என்ன என்று கேட்டால் 1-ாம் அதிகாரம் 10-ஆம் வசனத்திலே நாம் 19-ാമത്തെ വാക്യം 10-ஆம் வசனம் 19. ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் 1-ஆம் அதிகாரம் 19-ஆம் வசனம். ആ വാക്യം ഒന്ന് വായിക്കാമോ? நாம் வாசிக்கலாம். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு സംഭവിപ്പவைகளையும் எழுது. വെളിപ്പാട് പുസ്തകം ശരിക്കും 3 കാര്യങ്ങളുടെ സംഗ്രഹമാണ്. வெளிப்படுத்தின விசேஷம் 3 காரியங்களுடைய அடக்கமாகும். ഒന്ന്, യോഹന്നാൻ കണ്ട കാര്യങ്ങൾ. முதலாவது யோவான் கண்ட காரியங்கள். 2, യോഹന്നാന്റെ കാലത്തുള്ള കാര്യങ്ങൾ സംഭവിച്ച. இரண்டாவது யோவான் வாழ்ந்த காலத்தில் சம்பவித்த காரியங்கள். 3, ആ കാലശേഷം സംഭവിക്കാനുള്ള കാര്യങ്ങൾ. மூன்றாவது இவைகளுக்கு பின்பு நடக்க போகிற சம்பவங்கள். കണ്ടത്, ഇപ്പോൾ ഉള്ളത്, വരുവാനിരിക്കുന്നത് അല്ലെങ്കിൽ സംഭവിക്കാനുള്ളത്. பார்த்தவைகள், அப்போது நடக்கிறவைகள், இனிமேல் சம்பவிக்க போகிறவைகள். 1-ാമത്തെ അധ്യായമാണ് യോഹന്നാൻ കണ്ടത്. முதலாவது அதிகாரம் யோவான் கண்ட காரியங்கள். പത്മോസിന്റെ ദ്വീപിൽ മഹത്വവാനായ, മഹത്വത്തിൽ പ്രത്യക്ഷനായ യേശുവിനെ യോഹന്നാൻ തന്റെ നഗ്നമായ നേത്രങ്ങൾ കൊണ്ട് കണ്ടു. பத்மோ தீவிலே அவன் தனிமையாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த கர்த்தரை அவன் கண்டான். യേശു കർത്താവിന്റെ മഹത്വം മുഴുവൻ കണ്ടിട്ടില്ല. இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை முழுவதையும் அவன் காணவில்லை. യേശു എത്രത്തോളം മഹത്വം കാണുവാനുള്ള ശക്തി അല്ലെങ്കിൽ അത് മനസ്സിലാക്കുവാനുള്ള ശക്തി യോഹന്നാനുണ്ടോ അത്രയും മഹത്വം മാത്രമേ യേശു വെളിപ്പെടുത്തിയിട്ടുള്ളൂ. யோவான் எந்த அளவிற்கு கர்த்தருடைய மகத்துவத்தையும் மகிமையும் கண்டு கிரகித்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்து தம்மை யோவானுக்கு வெளிப்படுத்தினார். യേശു ഈ മരുമലയിലും പത്മോസ് ദ്വീപിലും വെളിപ്പെടുത്തിയത് കാഴ്ചക്കാർക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയുന്ന അത്രയും മഹത്വം മാത്രമാണ്. மறுரூப மலையிலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தியது அதை பார்க்கிறவர்கள் கிரகித்துக் கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய அந்த குறைந்த அளவு മാത്രമേ. നാം കാണാൻ പോകുന്നത് അതിനേക്കാളൊക്കെ മഹത്വധാരിയായ യേശുവിനെ ആയിരിക്കും. ஆனால் நாம் பார்க்க போகிற இயேசு கிறிஸ்து இந்த இவைகளை காட்டிலும் மேன்மையான அளவில் இருக்கும். എന്താ കാരണം? നമുക്ക് ഇതിനേക്കാൾ കൂടുതൽ മനസ്സിലാക്കാനുള്ള ഒരു കഴിവ് ആ സമയത്ത് ഉണ്ടാകും. കാരണം നാം ഗ്ലോറിഫൈഡ്, നാം തേജസ്കരിക്കപ്പെട്ട ശരീരത്തിലായിരിക്കും. ஏனென்றால் நாம் மறுரூபமாக்கப்பட்ட அல்லது மகிமையுள்ள ஒரு சரீரத்திலே இருப்பதினாலே
இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அளவு நமக்கு இருக்கும். അപ്പൊ 1-ാം അധ്യായം യോഹന്നാൻ കണ്ട കാര്യങ്ങൾ. எனவே 1-ാം அதிகாரம் யோவான் கண்டவைகள். 2-3 അധ്യായങ്ങൾ ഇപ്പോൾ അതായത് യോഹന്നാൻ അപ്പോസ്തലന്റെ കാലത്ത് ഉള്ള കാര്യങ്ങൾ. 2-ാം 3-ാം அதிகாரங்கள் யோவான் அப்போஸ்தலன் வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள். അതാണ് 7 സഭകൾ. அந்த அதிகாரங்களில் 2லும் 7 சபைகளை குறித்து வாசிக்கும். അത് യോഹന്നാന്റെ കാലത്ത് ഉണ്ടായിരുന്ന സഭകളാണ്. யோவான் வாழ்ந்த காலத்தில் இருந்த 7 சபைகள். ഈ സഭകളുടെ കാലത്തിന് ശേഷം നടക്കാൻ പോകുന്ന കാര്യങ്ങളാണ് 4-ാം അധ്യായം മുതലുള്ളത്. இந்த சபைகளின் காலத்திற்கு பிறகு நடக்க போகிற சம்பவங்கள் தான் 4-ാം அதிகாரத்திற்கு பிறகு எழுதப்பட்டிருக்கிறது. 4-ാം അധ്യായം 1-ാം വാക്യത്തിൽ വായിക്കുന്നത് ഇവിടെ കയറി വരിക ഇനിമേൽ സംഭവിക്കാനുള്ളത് ഞാൻ നിനക്ക് കാണിച്ചു തരാം എന്നാണ്. 4-ാം அதிகாரம் 1-ാം வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இங்கே ஏறி வா, இனி சம்பவிக்க போகிறவளை நான் உனக்கு காட்டுகிறேன். അതായത് യോഹന്നാൻ കയറി ചെന്ന ശേഷം സംഭവിക്കാനുള്ള കാര്യങ്ങൾ. அதாவது யோவான் அவன் மேலேறி சென்ற பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள். ഇനി വേറൊരു ഭാഷയിൽ പറഞ്ഞാൽ സഭ ഉയരത്തിലേക്ക് പോയതിനു ശേഷം നടക്കുവാൻ പോകുന്ന കാര്യങ്ങളാണ് 4, 5, 6 അങ്ങ് അവസാന അധ്യായം വരെയും വെളിപ്പാടിൽ രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നത്. இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட காலத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் 4-ாம் அதிகாரம், 5-ാം அதிகாரம், 6-ാം அதிகாரம் முதல் உள்ள சம்பவங்கள். അവിടെ നമുക്ക് 1-ാമത്തെ അടയാളം കാണാൻ കഴിയും, ഇല്ലെങ്കിൽ 4-ാമത്തെ അടയാളമായിട്ട് നമുക്ക് അതിനെ എടുക്കാം. இந்த பகுதியிலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள 1வது அடையாளம் அல்லது நாம் ஏற்கனவே சிந்தித்துக் கொண்டிருந்தபடி 4வது அடையாளத்தை நாம் பார்க்க முடியும். അതായത് അത് തത്സമയ സംപ്രേഷണമാണ്, ലൈവ് സ്ട്രീമിംഗ് ആണ്. அது தத்ரூபமாய் காணக்கூடிய ஒரு காட்சி. വെളിപ്പാട് പുസ്തകം 11-ാം അധ്യായം 8 മുതൽ 10 വരെയുള്ള വാക്യങ്ങൾ. வெளிப்படுத்தின விசேஷம் 11-ாம் அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் என்னும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3½ நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறையில் வைக்க ஒட்டார்கள். அவ் 2 தீர்க்கதரிசிகளுக்கும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தின அவ் 2 தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். ഇത് അന്ത്യകാലത്ത് യെരുശലേമിൽ നടക്കാൻ പോകുന്ന ഒരു സംഭവമാണ് രേഖപ്പെടുത്തിയിട്ടുള്ളത്. கடைசி காலத்தில் எருசலேமிலே நடக்க போகிற ஒரு சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ദൈവം 2 സാക്ഷികളെ അയക്കും. ஆண்டவர் 2 சாட்சிகளை அனுப்புவார். അവരാരാണെന്ന് അറിയില്ല, அவர்கள் யார் என்று நமக்கு தெரியாது. ആരാണെങ്കിൽ നമുക്ക് പ്രശ്നമില്ല, അവരാരാണെങ്കിൽ നമുക്ക് പ്രശ്നമില്ല, നമ്മളെ സമയത്ത് കാണത്തില്ല. அவர்கள் யாராயிருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. പക്ഷെ അവര് ദൈവത്തിന്റെ വചനം പ്രവചിക്കുകയും അല്ലെങ്കിൽ ദൈവത്തിന്റെ വചനം പറയുകയും ആളുകൾക്ക് വലിയ പ്രശ്നങ്ങൾ ഉണ്ടാക്കുകയും ചെയ്യും. ஆனால் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களும் ஜனங்களுக்கு பல கஷ்டங்களை கொடுக்கிறவர்களுமா இருந்தார்கள். ഈ കഷ്ടങ്ങളൊക്കെ കഴിഞ്ഞു കഴിയുമ്പോൾ ഇവര് കൊല്ലപ്പെടുകയും അവിടെ 3½ ദിവസം ആ വീതിയിൽ അല്ലെങ്കിൽ അവിടെയുള്ള തെരുവിൽ അവരുടെ ശവം കിടക്കുകയും ചെയ്യുമെന്നാണ് രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നത്. இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடியும் போது கஷ்டப்படுத்தக்கூடிய காரியங்கள் நடந்து முடியும் பொழுது அவர்கள் கொல்லப்பட்டு 3½ நாள் அந்த நகரத்தின் வீதியிலே கிடப்பார்கள். അങ്ങനെ കിടക്കുമ്പോൾ സകല വംശക്കാരും ഗോത്രക്കാരും ഭാഷക്കാരും ജാതിക്കാരും അവരെ കാണും എന്ന് രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. அப்படி அவர்களுடைய சரீரங்கள் அந்த தெருவிலே கிடக்கும் பொழுது சகல ஜாதிகளும் சகல பாஷைக்காரரும் சகல கோத்திரத்தாரும் அவர்களை காண்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ഞാൻ ചോദിക്കട്ടെ, ഈ യെരുശലേമിന്റെ അല്ലെങ്കിൽ ലോകത്തിന്റെ മധ്യഭാഗത്തുള്ള ഒരു സ്ഥലമാണ് യെരുശലേം.
உலகத்தின் மத்திய பகுதி எருசலேமாகும். ഒരു ചെറിയ സ്ഥലം. ஒரு சின்ன ஒரு இடம். ഈ അവിടെ നടക്കുന്ന ഒരു സംഭവം ലോകത്തിലെ സകല വംശങ്ങളും ഗോത്രങ്ങളും ഭാഷക്കാരും ജാതിക്കാരും കാണുന്നത് എങ്ങനെയാണ്? அந்த சின்ன ஊரிலே ஒரு சிறிய இடத்திலே நடக்கக்கூடிய சம்பவத்தை உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும் சகல பாஷைக்காரரும் ஜனங்களும் பார்ப்பது எப்படி? ഇത് എഴുതി വെച്ച സമയത്ത് ഒരുപക്ഷെ യോഹന്നാനും ഒരു മനസ്സിലായി കാണുന്നില്ല. இதை எழுதி வைத்த சந்தர்ப்பத்திலே യോഹന്നാനും ഒരു ഈ കാര്യം മനസ്സിലായി കാണത്തില്ല. ஒருவேளை இந்த வசனத்தை சொன்ன சமயத்திலே யோவானுக்கு இது சரியாக புரிந்திருக்காது. പക്ഷെ നമുക്ക് ഇന്ന് മനസ്സിലാകും. ஆனால் நமக்கு இப்பொழுது இது எப்படி நடக்கும் என்று புரிய முடியும். കാരണം ഇവിടെ കേരളത്തിലുള്ള എന്നെ നിങ്ങൾ ചെന്നൈയിൽ ഇരുന്ന് കണ്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. பாருங்கள், ஒரு நல்ல உதாரணம். கேரளாவில் இருக்கிற என்னை சென்னையில் உள்ள நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ഞാൻ ഇവിടെ ചെയ്യുന്ന കാര്യങ്ങൾ, ഞാൻ ഇവിടെ പറയുന്ന കാര്യങ്ങൾ താങ്കൾ അവിടുന്ന് കേട്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. நான் இங்கே செய்யக்கூடிய காரியங்கள் அல்லது பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அங்கிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். അത് നിങ്ങളുടെ മൊഴി, നിങ്ങളുടെ ഭാഷയിലേക്ക് മൊഴി മാറ്റി നൽകപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. அது மாத்திரமல்ல, உங்களுடைய பாஷையிலே நான் பேசுகிற செய்தி மொழிபெயர்க்கப்படுகிறது. ഇതേ കാര്യമാണ്, ഇതിനേക്കാൾ കുറച്ചുകൂടെ ടെക്നോളജി വർദ്ധിക്കുന്ന ഒരു കാര്യമാണ് ഭാവിയിൽ നടക്കാൻ പോകുന്നത്. இப்போ இது நடக்கிறது போல ஒரு சம்பவம் அல்லது இன்னும் டெக்னாலஜி வளர்ந்து இன்னும் ஒரு விரிவான நிலைமையிலே எதிர்காலத்திலே நாம் இதை பார்க்க முடியும். നമ്മുടെ വാർത്താ ചാനലുകളിലെല്ലാം യെരുശലേമിൽ നിന്ന് ഒരു ലൈവ് ഷോ വരാൻ പോകുന്നു. எல்லா செய்தி ஒளிபரப்பக்கூடிய சேனலிலும் ஒரு பிரேக்கிங் நியூஸாக യെരുശലേമിൽ ഉള്ള സംഭവം പോടപ്പെടും. അവര് പറയും, നിങ്ങൾ അറിഞ്ഞോ, ജനങ്ങളെ ബുദ്ധിമുട്ടിച്ച ഈ 2 പേര് ഇതാ മരിച്ചു കിടക്കുന്നു, കാണുവിൻ എന്ന് പറയുന്ന ഒരു കാലം വരാൻ പോകുന്നു. செய்தியிலே சொல்வார்கள், கவனியுங்கள் ஜனங்களே, உங்களெல்லாம் உபத்திரவப்படுத்தின இந்த 2 பேருடைய சடலங்கள் வீதியிலே கிடக்கிறது பாருங்கள் என்று சொல்வார்கள். കേരളത്തില് സന്തോഷ് കുളങ്ങര എന്ന പേരിൽ ഒരു മനുഷ്യനുണ്ട്. കേരളത്തിലെ സന്തോഷ് കുളക്കര എന്ന ഒരു സഹോദരനുണ്ട്. അദ്ദേഹം ലോകം മുഴുവൻ ചുറ്റിക്കാണുകയും അത് തന്റെ ക്യാമറയിൽ പകർത്തി വീഡിയോ ആക്കി ആളുകളെ കാണിക്കുകയും ചെയ്ത ഒരാളാണ്. அவர் உலகமெல்லாம் சுற்றி வந்து கேமராவிலே எல்லா வீடியோ எடுத்து கொண்டு வந்து மற்றவர்களுக்கு போட்டு காண்பிப்பார். അദ്ദേഹം പോയ സ്ഥലങ്ങളാണ് കൊണ്ടുവന്ന് കാണിച്ചത്. அவர் எங்கெல்லாம் போனாரோ அதையெல்லாம் ஷூட் பண்ணி கொண்டு வந்து காண்பித்தார். പക്ഷെ നടക്കാൻ പോകുന്ന അതുപോലെ സംഭവമല്ല. ஆனால் இப்பொழுது இனி நடக்க போகிற சம்பவம் அப்படிப்பட்டதல்ல. എന്ത് കാണുന്നുവോ അത് അതേ സമയത്ത് കാണിക്കുന്നു. அங்கே என்ன இருக்கிறதோ அதை அதே சமயத்திலே லைவாக காட்டுவார்கள். ഇപ്പൊ നിങ്ങൾ എന്നെ കാണുന്നത് പോലെ ഒരു കാര്യം കാണാൻ പോകുന്നു. இப்பொழுது என்னை நீங்கள் பார்ப்பது போல ஒரு நாள் பார்க்க போகிறோம். എന്താ കാണാൻ പോകുന്നത്? 2 പേരുടെ ശവം കിടക്കുന്നത് കാണുന്നു. எதை பார்க்க போகிறோம்? 2 பேருடைய சடலங்கள் கிடக்கிறதை பார்க்க போகிறோம். അങ്ങനെയാണെങ്കിൽ ഇന്നത്തെ ഈ ലൈവ് സ്ട്രീമിങ്ങിന്റെ എല്ലാം ഒരുക്കം ഇതിനു വേണ്ടിയിട്ടല്ലേ? அப்படியானால் பாருங்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த லைவ் ஸ்ட்ரீம் ஒளிபரப்பு காணொலி காட்சி இதற்கான ஒரு ஆயத்தம் தானே. ഈ ടെക്നോളജി വർദ്ധിക്കുന്നത് ഇത്തരം ഒരു സൗകര്യം ഒരുക്കപ്പെടാൻ വേണ്ടിയിട്ടല്ലേ? இந்த டெக்னாலஜி அதிகமாக வளர்ச்சி அடைவது இந்த பைபிளிலே சொல்லப்பட்ட சம்பவத்தை காட்டுவதற்கான ஒரு ஆயத்தம் என்று சொல்லலாமே. 30 സെക്കൻഡിൽ ടെക്നോളജിയിൽ മാറ്റം ഉണ്ടാകുന്നുണ്ട്. ஒரு 30 செகண்டிலே கூட ஒவ்வொரு செகண்டிலும் டெக்னாலஜி முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. എന്തിനു വേണ്ടിയാ ഈ മുന്നേറുന്നത്? எதற்காக இந்த காரியங்கள் நடக்கிறது? ഒരു കാഴ്ച ലോകത്തെ കാണിപ്പാനായിട്ടുണ്ട്. உலகமெங்கும் உள்ள ஜனங்களுக்கு ஒரு காட்சியை காண்பிப்பதற்காக இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி வளர்ச்சி. വേദപുസ്തകത്തിന്റെ ഒരു വാക്യം നിറവേറുവാനായിട്ടുണ്ട്. வேதத்தில் உள்ள ஒரு வசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. ഇപ്പോൾ ഗ്രാമങ്ങൾ തോറും നെറ്റ്വർക്ക് വന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. கிராமங்களில் கூட இப்பொழுது நெட்வொர்க் கவரேஜ் கிடைக்கிறது. ഈ ലോക്ക്ഡൌൺ ഒക്കെ, കൊറോണയൊക്കെ അതിന് മുഖാന്തരമായിട്ടുണ്ട്. இந்த கொரோனா அதற்கு மற்ற ஜனங்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமைந்தது. ഞാൻ പറയട്ടെ പ്രിയ സ്നേഹിതരെ, ഈ ഒരുക്കങ്ങളൊക്കെ ഭാവിയിലെ ഈ കാഴ്ച കാണിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ്. அருமையான ஜனங்களே, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களுக்கான ஆயத்தமாய் செயல்படுகிறது. ആകയാൽ നമുക്ക് മനസ്സിലാക്കാം,
ഈ ടെക്നോളജിയൊക്കെ പൂർണ്ണതയിലേക്ക് എത്തുന്നതിന് മുൻപ് നമ്മെ ചേർക്കുവാൻ നമ്മുടെ കർത്താവ്. எனவே நாம் ஒன்றை மனதிலே புரிந்து கொள்ளலாம். இந்த பொறியியல் வளர்ச்சி, டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் ஒரு முற்றிய நிலை அடையும் பொழுது முடிவு சம்பவிக்கும். ഒരു കാര്യം കൂടെ ഞാൻ ഇവിടെ പറഞ്ഞോട്ടെ, ആ ഭാഗത്ത് നിന്ന് പറഞ്ഞോട്ടെ. இந்த பகுதி சம்பந்தமாக இன்னொரு காரியத்தையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். അത് യെരൂശലേമിനെ കുറിച്ചാണ്. அது எருசலேம் சம்பந்தப்பட்டது. ഈ യെരൂശലേമിനെ വിശുദ്ധ നാട് എന്ന് പറയുന്ന ഒരു സമ്പ്രദായം ഇന്നത്തെ വിശ്വാസികളുടെ ഇടയിലുണ്ട്. இந்த எருசலேமும் அந்த தேசத்தையும் ஹோலி லேண்ட், பரிசுத்த பூமி என்று சொல்லக்கூடிய ஒரு சம்பிரதாயம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. അത് തികച്ചും തെറ്റായ രീതിയാണ്, ബൈബിളിന് എതിരാണ്. வேதத்திற்கு எதிரானதும் தவறான ஒரு பேச்சும் ஆகும். அது ബൈബിൾ പറയുന്നത് അത് സോദോമാണ് എന്നാണ്. வேதம் சொல்லுகிறது அது ஒரு சோதோம். ആത്മീകമായ സോദോമാണ്, അത് മിസ്രൈമാണ്. அது ஆவிக்குரிய சோதமாகவும் ஆவிக்குரிய நிலையில் அது ஒரு எகிப்தாகவும் காணப்படுகிறது. ദൈവം അശുദ്ധമായി കാണുന്ന നാടിനെ താങ്കൾ വിശുദ്ധി എന്ന് വിളിക്കുവാനായിട്ട് പാടില്ല. தேவன் அசுத்தமாக பார்க்கக்கூடிய ஒரு நாட்டை நீங்கள் பரிசுத்த பூமி என்று சொல்லலாமா? അവിടെ പോകുന്ന ഞാൻ എതിരല്ല, அங்கே போகிறதை பற்றி நான் சொல்லவில்லை. താങ്കൾക്ക് പോകാം, ആ സ്ഥലങ്ങൾ കാണാം, സന്ദർശിക്കാം, നോ പ്രോബ്ലം, ഒരു പ്രശ്നവുമില്ല. நீங்கள் அங்கு போகலாம், உங்களுடைய இடங்களை எல்லாம் பார்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. പക്ഷെ തിരിച്ചു വന്നിട്ട് ഞാൻ വിശുദ്ധ നാട്ടിൽ പോയി എന്ന് പറയരുത്. ஆனால் போய் வந்தவர்கள் நான் பரிசுத்த பூமிக்கு சென்றேன், ஹோலி லேண்டுக்கு போனேன் என்று சொல்லக்கூடாது. അത് വിശുദ്ധ ഭൂമിയല്ല, നശിച്ച ഭൂമിയാ, ശപിച്ച ഭൂമിയാ. அது பரிசுத்த பூமி அல்ல, அது கெட்டு போனதும் சபிக்கப்பட்ட ஒரு பூமியாக இருக்கிறது. അങ്ങനെയാ ബൈബിള് വിളിക്കുന്നത്. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ദൈവസന്നിധി എഴുന്നേറ്റ് ഞാൻ വിശുദ്ധ ഭൂമിയിൽ പോയി അത് കണ്ടു ഇത് കണ്ടു എന്നൊന്നും പറഞ്ഞേക്കരുത്. தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து நான் பரிசுத்த பூமிக்கு நான் போய் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் என்றெல்லாம் சாட்சி சொல்லக்கூடாது. കാരണം നമ്മൾ ബൈബിളിനോട് ദൈവത്തോട് നീതി കാണിക്കണം. நாம் வேதத்தையும் ஆண்டவரோடு கூட உள்ள காரியங்களை செய்யப்பட வேண்டும். ഓക്കെ, മുൻപോട്ട് പോകാം. അഞ്ചാമത്തെ അടയാളം, ஐந்தாவது அடையாளம் மேற்கொண்டு போகலாம். അതേ വാക്യം പറയുന്നു, അന്ന് ആളുകൾ പരസ്പരം സമ്മാനങ്ങൾ വിതരണം ചെയ്യും. அந்த வசனத்திலே வாசிக்கிறோம், ஜனங்கள் ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். സമ്മാനം കൊടുക്കും എന്നല്ല, സമ്മാനങ്ങൾ കൊടുത്തയക്കും എന്നാണ് രേഖപ്പെടുത്തിയിട്ടുള്ളത്. அங்கே வெகுமதியை கொடுப்பார்கள் என்றல்ல, அவர்கள் பரிமாறிக்கொள்வார்கள் என்று வாசிக்கிறோம். അതായത് ഈ സമ്മാനങ്ങൾ കൊടുക്കുന്നയാൾക്കും വാങ്ങുന്നയാൾക്കും തമ്മിൽ ഒരു മീഡിയേറ്റർ ഉണ്ടാകും എന്നർത്ഥം. அப்படியானால் என்ன? வெகுமதியை கொடுக்கிறவர்களுக்கும் வாங்குறவர்களுக்கும் இடையிலே ஒரு தரகர் போல ஒரு மத்தியஸ்தர் இருப்பார். ഇപ്പൊ ചിന്തിക്കുക, ഇന്ന് ഒരു ചെന്നൈയിലുള്ള നിങ്ങളുടെ ആരുടെയെങ്കിലും ബർത്ത്ഡേ ആണെന്ന് ആലോചിക്കുക. ஒன்றை யோசித்துக் கொள்ளுங்கள், சென்னையில் உள்ள யாரோ ஒருவருக்கு பர்த்டே இன்று. സന്തോഷ് ബ്രദറിന്റെ ബർത്ത്ഡേ ആണ് നാളെ ചിന്തിക്കുക. ஒருவேளை சந்தோஷ் பிரதருக்கு பர்த்டே என்று நாம் நினைத்துக் கொள்வோம். ആ നാളത്തെ ബർത്ത്ഡേക്ക് വേണ്ടി ഈ കേരളത്തിലിരിക്കുന്ന ഞാൻ ഇവിടുന്ന് ഒരു ഗിഫ്റ്റ് കൊടുത്തയക്കുന്നു. நாளைக்கு சந்தோஷ் பிரதருக்கு பர்த்டே என்று சொன்னால் கேரளாவில் உள்ள நான் ஒரு பர்த்டே கிஃப்ட் அனுப்புவேன். അതുകൊണ്ട് കൊടുക്കാനായിട്ട് ഇടയ്ക്ക് മീഡിയേറ്റേഴ്സ് ഉണ്ടാവും. இதை கேரளாவிலிருந்து சென்னைக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கு எனக்கு இடைத்தரகர்கள் இருப்பார்கள். അങ്ങനെ ഒരു കാലം ഇപ്പോൾ ഉണ്ട്, അത് കൂടുതൽ ഡെവലപ്പ് ആകാനായിട്ട് പോകും. அப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த காலத்திலும் இருக்கிறது, இன்னும் அதிகமாக அது முன்னேற்றம் வளர்ச்சி அடையும். പക്ഷെ നിങ്ങള് ഈ ആമസോൺ അങ്ങനെയുള്ള കമ്പനികളിൽ നിന്നൊക്കെ സാധനങ്ങൾ വാങ്ങിച്ചിട്ടുണ്ടാവും. நீங்கள் സാധനങ്ങൾ വാങ്ങിച്ചിട്ടുണ്ടാവും. நீங்கள் அமேசான் போன்ற அந்த நிறுவனங்கள் மூலமாக பொருட்கள் வாங்கி இருக்கிறீர்களா? അത് വാങ്ങിയ സമയത്ത് ഗിഫ്റ്റ് വൗച്ചർ എന്നൊരു ഓപ്ഷൻ നിങ്ങൾ കണ്ടിട്ടുണ്ടാവും. அதுல அதை அப்படி வாங்கும் பொழுது கிஃப்ட் வவுச்சர் என்று ஒன்று அதிலே உண்டு. എന്താ കാണിക്കുന്നത്? ഇത് വേണ ഗിഫ്റ്റ് ആയിട്ട് കൊടുക്കാൻ പറ്റും. அது எதை காண்பிக்கிறது? ഇവിടെ ഇരിക്കുന്ന എനിക്ക് വേറൊരാൾക്ക് അത് ഗിഫ്റ്റ് ആയി കൊടുക്കാനായിട്ട് കഴിയും. இங்கே இருக்கிற நான் வேறு தூரத்தில் இருக்கக்கூடிய இன்னொருவருக்கு ஒரு வெகுமதியை அனுப்ப முடியும். ഇടയ്ക്ക് നിൽക്കുന്നയാള് ഞങ്ങൾക്ക് തമ്മിലുള്ള ഈ കാര്യം നടത്തും. இடைப்பட்ட ஒருவர் எங்கள் இருவருக்கும் இடையிலே நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை அவர் ஏற்பாடு செய்வார். ഈ വാക്യം പറയുന്നത് സമ്മാനങ്ങൾ കൊടുക്കുമെന്നല്ല, കൊടുത്തയക്കും എന്നാണ്.
இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், வெகுமதிகளை கொடுப்பார்கள் என்றல்ல, அனுப்புவார்கள். അപ്പൊ അതിലോട്ടുള്ള ഒരുക്കമല്ലേ ഇപ്പൊ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്? அப்படியானால் அந்த வசனத்தில் உள்ள காரியத்திற்கான ஆயத்தம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? അതെ, അതിനുള്ള ഒരുക്കമാണ് നടക്കുന്നത്. எனவே அது ஒரு காரியமாக இருக்கிறது. അതിനുള്ള ഒരുക്കമാണ് നടക്കുന്നത്. அதற்கான ஒரு ஆயத்தம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. നമുക്കൊരു കാര്യം ഉറപ്പിക്കാം, ഇതൊക്കെ നല്ല രീതിയിലേക്ക് വരുന്നതിന് മുന്നുള്ള കർത്താവ് നമ്മെ ചേർക്കുവാനായിട്ട്. இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நல்ல விதத்தில் ஒரு முழுமை அடையும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார். ആറാമത്തെ അടയാളം, ஆறாவது அடையாளம், വെളിപ്പാട് പുസ്തകം 13-ാം അധ്യായം 17-18 വാക്യങ്ങൾ. வெளிப்படுத்தின விசேஷம் 13-ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். ഞാൻ അതിന്റെ ആശയം പറയാം, അത് കാരണം വായിക്കാൻ സമയമില്ലല്ലോ. வாசிப்பதற்கு நேரமில்லை, அதனுடைய கருத்தை சொல்லுகிறேன். അവിടെയുള്ള ഒരു മുദ്രയെ കുറിച്ച് രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. அங்கே ஒரு முத்திரையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ഒരു മുദ്രയിലൂടെ മാത്രമേ വാങ്ങുവാനും വിൽക്കുവാനും കഴിയത്തുള്ളൂ. ஒரு முத்திரை இருந்தால் மட்டுமே வாங்கவோ விற்கவோ முடியும். അതായത് ഒരു അടയാളം വെച്ച് വാങ്ങാനും വിൽക്കാനും കഴിയും, അതാണ് അതിന്റെ അർത്ഥം. அதனுடைய அர்த்தம் என்ன? ஏதோ ஒரு அடையாளத்தை கொண்டுதான் வாங்கவோ விற்கவோ முடியும். ഇപ്പൊ ഈ മണി എന്ന് പറയുന്ന ഒരു സംവിധാനമുണ്ട്. ഈ മണി, ഇലക്ട്രോണിക് മണി എന്ന് പറയും. ഈ മണി എന്ന് சொல்லப்படுന്നുണ്ട്. അതിന്റെ അർത്ഥം നമ്മുടെ ബാങ്കിലുള്ള പണം നമ്മുടെ കയ്യിൽ കറൻസിയായി ലഭിക്കാതെ അവരുടെ അക്കൗണ്ടിലോട്ട് കൊടുക്കാനായിട്ട് കഴിയും എന്നുള്ളതാണ്. நம்முடைய வங்கி கணக்கில் உள்ள பணம் ரூபாய் நோட்டாக நம்முடைய கையில் வராமலே அந்த அக்கௌண்டில் இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப முடியும். QR കോഡ് എന്ന് പറയുന്ന ഒരു സംവിധാനത്തിലൂടെയാണ് അത് അങ്ങോട്ട് അയച്ചു കൊടുക്കുന്നത്. ഇപ്പോൾ QR கோடு என்று சொன்ன அந்த கோடு மூலமாக அந்த பரிவர்த்தனை நடக்கிறது. നമുക്ക് സാധനങ്ങൾ വാങ്ങിക്കാനായിട്ട് കഴിയും, നമുക്ക് സാധാരണமாக വാങ്ങ முடியும். കടകളിലൊക്കെ ഇപ്പോൾ മിക്കവാറും കടകളിൽ QR കോഡ് വന്നു കഴിഞ്ഞിട്ടുണ്ട്. இப்பொழுது அந்த வாங்குவதற்கு அந்த QR கோடு வந்திருக்கிறது. ഈ QR കോഡ് ഈ പറയുന്ന സാധനമല്ല കേട്ടോ, ബൈബിൾ പറയുന്ന സംഭവമല്ല. அந்த QR கோடு என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த முத்திரை அல்ல. പക്ഷെ ആ മുദ്രയിലേക്കുള്ള ഒരുക്കമാണ്. அந்த முத்திரைக்கு സംഭവിக்க പോകുന്ന മുദ്രയ്ക്കാன ആയത്തം ഇത്. ഇന്ന് ഈ രീതിയിൽ, അതായത് ഇ കൊമേഴ്സ് ആയിട്ട് ഇലക്ട്രോണിക് മണി ട്രാൻസ്ഫർ ചെയ്യാൻ പറ്റുന്ന സംവിധാനങ്ങൾ ഒരുങ്ങപ്പെടുന്നതിന്റെ കാരണം ഭാവിയിൽ ഇത്തരം ഒരു കാര്യം നടക്കേണ്ടതായിട്ടുണ്ട്. അതിനു വേണ്ടിയിട്ടാണ് இந்த இ காமர்ஸ் அல்லது இ மணி அல்லது மின்னணு பணவர்த்தனை அல்லது பரிவர்த்தனை நடப்பதெல்லாம் பின்னாலே நடக்க போகிற அந்த காரியத்திற்கு முன்னோட்டமாய் நடக்கிறது. ഞാൻ ഒന്നുകൂടെ പറയുന്നു, ഇപ്പോഴുള്ള ബാർകോഡോ QR കോഡോ ഒന്നും 666 അല്ല. இன்னொரு முறை நான் சொல்லுகிறேன் தெளிவாக, இப்பொழுது யூஸ் பண்ணக்கூடிய அந்த பார்கோட் QR கோட் எல்லாம் இந்த 666 முத்திரை அல்ல. പക്ഷെ അത് ഭാവിയിൽ സംഭവിക്കാനുള്ളതാണ്. அந்த 666 என்ற அந்த முத்திரை எதிர்காலத்திலே நடக்க போகிற ஒன்று. പക്ഷെ ഈ 666ലേക്കുള്ള ഒരുക്കമാണ് ഈ QR കോഡുകൾ. இந்த கோடு எல்லாம் QR கோடு, பார்கோட் எல்லாம் 666 என்ற முத்திரைக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கிறது. ഇത് അതാണെന്ന് പറയരുത്, ഒരുക്കമാണെന്ന് മാത്രം മനസ്സിലാക്കുക. இதுதான் அது, இப்பொழுதே அந்த முத்திரை வந்து விட்டது என்று சொல்ல வேண்டாம். அந்த முத்திரைக்கு இது ஒரு முன்னோட்டமாய், முன்னடையாளமாய் இருக்கிறது. ഓക്കെ, ഒരു അടയാളം പറഞ്ഞ് എന്റെ വാക്ക് അവസാനിപ്പിക്കാം. இன்னொரு அடையாளத்தை நான் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். അത് വെളിപ്പാട് പുസ്തകം 18-ാം അധ്യായം 13-ാമത്തെ വാക്യമാണ്. வெளிப்படுத்தின விசேஷம் 18-ന്റെ 13-ാമത്തെ വാക്യം. வெளிப்படுத்தின விசேஷம் 18-ஆம் அதிகாரம் 13-ஆம் வசனம். അവിടെ ഈ ബാബിലോൺ വിൽക്കുന്ന ചില സാധനങ്ങളെ കുറിച്ച് രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. அங்கே பாபிலோனை குறித்தும் அங்கே விற்கக்கூடிய சில பொருட்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. അതിൽ ഒരു കാര്യമാണ് മനുഷ്യ ദേഹം വിൽക്കപ്പെടും, 2 മനുഷ്യ പ്രാണൻ വിൽക്കപ്പെടും. அங்கே மனுஷனுடைய சரீரம் விற்கப்படும், மனுஷனுடைய ஜீவன் விற்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ഈ മനുഷ്യന്റെ പ്രാണൻ അല്ലെങ്കിൽ ശരീര അവയവങ്ങൾ വിൽക്കപ്പെടും എന്നുള്ളതാണ് ഈ വാക്യത്തിന്റെ സാരാംശം അല്ലെങ്കിൽ അർത്ഥം. அதனுடைய ஒரு சாராம்சம் அல்லது சுருக்கம் என்னவென்று சொன்னால், மனிதனுடைய உடல் உறுப்புகள் விற்கப்படும் என்று அர்த்தம். നമ്മുടെ വൈദ്യ ലോകത്ത് അല്ലെങ്കിൽ വൈദ്യശാസ്ത്ര ലോകത്ത് നിരവധി പുതിയ കണ്ടുപിടുത്തങ്ങൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. இந்த மருத்துவ உலகத்தில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. അതായത് നമ്മുടെ ശരീരത്തിൽ നിന്ന് ഈ സെല്ലുകൾ എടുത്ത്
പന്നിയിൽ കുത്തിവെച്ചാൽ അതിൽ മനുഷ്യന്റെ മനുഷ്യന്റെ അവയവങ്ങൾ ഉണ്ടാക്കിയെടുക്കാൻ കഴിയും എന്നുള്ള കണ്ടുപിടുത്തങ്ങൾ ഓൾറെഡി നടന്നു കഴിഞ്ഞിട്ടുള്ളതാണ്. நம்முடைய சரீரத்தில் உள்ள அவயவங்களின் செல்லை எடுத்து பன்றியின் சரீரத்தில் அதை செலுத்தினால் நம்முடைய சரீர அவயவம் போன்ற அவயவம் பன்றிக்குள் ഉണ്ടാകും என்று கண்டுபிடிப்பு வந்திருக்கிறது. ഇപ്പൊ തന്നെ ഒരുപാട് ശരീരങ്ങൾ മാറ്റുന്നുണ്ടല്ലോ, അവയവം മാറ്റം നടക്കുന്നുണ്ടല്ലോ. இப்பொழுது நிறைய அவயவங்களை மாற்றக்கூடிய உறுப்புகளை தானம் செய்து உறுப்புகளை மாற்றக்கூடிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ലെങ്സ് ട്രാൻസ്പ്ലാന്റേഷൻ ഉണ്ട്, ലിവർ ഉണ്ട്, കിഡ്നി ഉണ്ട്, അങ്ങനെ ഒരുപാട് അവയവങ്ങൾക്ക് മാറ്റി വെക്കാനായിട്ട് കഴിയുന്നുണ്ട്. நம்முடைய கண்ணினுடைய லென்ஸ், கிட்னி, லிவர் இப்படிப்பட்ட மாற்றக்கூடிய உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது. നമ്മുടെ ഹൃദയം മാറ്റി വെക്കാനായിട്ട് കഴിയുന്നുണ്ട്. இருதயத்தை இன்னொருவருக்கு பொருத்தக்கூடிய സംഭവം നടക്കുന്നത്. ഞാൻ പറയട്ടെ, ഈ വൈദ്യശാസ്ത്രത്തെ ഈ വികസനങ്ങൾ ഉണ്ടായത് ഭാവിയിൽ ഈ സാധനം വിൽക്കപ്പെടും എന്നുള്ളതിന് തെളിവാണ്. இந்த மருத்துவ உலகத்தில் இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் எதிர்காலத்தில் மனிதனுடைய சரீர அவயவங்கள் உறுப்புகள் விற்கப்படும் என்பதற்கான ஒரு முன்னடையாளம். പ്രാണൻ വിൽക്കപ്പെടും, ജീവൻ വിൽക്കപ്പെടും. മനുഷ്യനുடைய ഉയിർ அல்லது ജീവൻ വിൽക്കപ്പെടും. അതായത് ഹാർട്ട് നിന്നുപോയ പ്രവർത്തനക്ഷമമല്ലാത്ത ഒരാൾക്ക് പുതിയൊരു ഹാർട്ട് വെക്കാൻ, പുതിയൊരു ഹാർട്ട് വാങ്ങാനുള്ള സംവിധാനം ഉണ്ടാകും. இருதயம் பழுதடைந்து போனால் அவருக்கு ஒரு புதிய இருதயத்தை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு நிலைமை வரப்போகிறது. കിഡ്നി വാങ്ങി വെക്കാനായിട്ട് കഴിയും. കിഡ്നിயை வாங்கி நம் உடலில் பொருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வரப்போகிறது. അതിനുള്ള സംവിധാനങ്ങൾ, വികസനങ്ങൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. அதற்கான முன்னேற்பாடுகள், முன்னோட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. മലയാളത്തിൽ ഒരു വാർത്ത വന്നിരുന്നു, പന്നി അമാനുഷിക ജീവി എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട്. പന്നി അമാനുഷിക ജീവി, അതിന്റെ സിമ്പിൾ വേർഡ് അമാനുഷിക മീൻസ് ഒരു എന്താ പറയാ, ഒരു പ്രത്യേകതരം ജീവിയാണ് പന്നി. ആ പന്നിയിൽ നമുക്ക് മനുഷ്യ ശരീരத்தை ഉണ്ടാക്കാനായിട്ട് കഴിയും എന്നുള്ളതാണ് ആശയം. இந்த மலையாளத்திலே ஒரு செய்தி வந்திருந்தது. இந்த பன்றி ஒரு விசேஷித்த ஒரு ஜீவன், அது மனிதனுடைய சரீரத்துக்கு ஒத்து போகக்கூடியது என்று செய்தி வந்தது. പന്നിയുടെ ശരീരത്തിൽ മനുഷ്യ അവയവങ്ങളെ ഉണ്ടാക്കുവാനായിട്ട് കഴിയും. அதனுடைய இன்னொரு சுருக்கமாக சொல்ல போனால், பன்றியினுடைய உடலில் மனிதனுக்கு வேண்டிய உறுப்புகளை நாம் உருவாக்க முடியுமா? സ്നേഹിതരെ, എന്റെ വാക്കുകൾ ഞാൻ വിരാമം ഇടുകയാണ്. நான் இதோடு கூட என்னுடைய செய்தியை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ഞാൻ 7 അടയാളങ്ങൾ പറഞ്ഞു. நான் 7 അടയാളങ്ങളെ ചൂണ്ടിക്കാട്ടിனேன். ഈ അടയാളങ്ങളെല്ലാം ചൂണ്ടിക്കാണിക്കുന്നത് യേശു കർത്താവിന്റെ വരവ് ആസന്നമായി എന്നാണ്. நான் சொன்ன இந்த அடையாளங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபித்துக் கொண்டிருக்கிறதை சுட்டிக்காட்டுகிறது. ഒന്നാമതായിട്ട് പറഞ്ഞു, ഒരു സമാധാന ഉടമ്പടി, അത് യേശു കർത്താവിന്റെ വരവിനെ കാണിക്കുന്നത്. முதலாவதாக ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுவது இயேசு கிறிஸ்துவின் வருகையை சுட்டிக்காட்டுகிறது. 2, ദേവാലയ നിർമ്മാണ ഒരുക്കം കാണിക്കുന്നു, യേശുവിന്റെ വരവ് അടുത്തിരിക്കുന്നു. இரண்டாவதாக தேவாலய நிர்ணயிக்கப்படுவது இயேசு கிறிஸ்துவின் வருகையை காட்டுகிறது. ഈ ലോക്ക്ഡൌൺ യേശു കർത്താവിന്റെ വരവിനെ ചൂണ്ടിക്കാണിക്കുന്നു. இது போன்ற ஊரடங்கு அல்லது லாக்டவுன் இயேசு கிறிஸ்துவின் வருகையை சுட்டிக்காட்டுகிறது. അതിനുശേഷം നാം വെളിപ്പാടിൽ തത്സമയ സംപ്രേഷണം കണ്ടു, അത് യേശു കർത്താവിന്റെ വരവിനെ കാണിക്കുന്നു. அதற்கு பிறகு நம்முடைய அந்த அப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை வெளிப்படுத்தின விஷயத்திலே கண்டோம். அது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை சுட்டிக்காட்டுகிறது. സമ്മാനങ്ങളുടെ വിതരണം യേശു കർത്താവിന്റെ വരവിലേക്കുള്ള ഒരുക്കമാണ്. வெகுமதிகளை அனுப்புவது, ஒரு மீடியேட்டர் மூலமாக அனுப்புவது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. മുദ്ര, വ്യാപാരം, അത് യേശു കർത്താവിന്റെ വരവിലേക്കുള്ള ഒരു ഒരുക്കമാണ്. முத்திரை, அதன் மூலமாக நடக்கக்கூடிய வியாபாரம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை சுட்டிக்காட்டுகிறது. അവയവങ്ങളുടെ വിൽപ്പന വരാൻ പോകുന്ന സംഭവങ്ങളുടെ ഒരുക്കമാണ്. சரீர உறுப்புகளினுடைய வியாபாரம், விற்பனை இயேசு கிறிஸ்துவின் வருகையை சுட்டிக்காட்டுகிறது. അങ്ങനെയാണെങ്കിൽ ഒരു കാര്യം ഞാൻ പറയാം. യെശയ്യാവിന്റെ പുസ്തകം 33-ാം അധ്യായം 17-ാമത്തെ വാക്യം. அப்படியானால் நான் ஒரு காரியத்தை சொல்ல முடியும். ஏசாயா 33-ാം அதிகாரம் 17-ാം വചനം. അവിടെ ഇങ്ങനെ വായിക്കുന്നു, നിന്റെ കണ്ണ് രാജാവിനെ അവന്റെ സൗന്ദര്യത്തോടെ ദർശിക്കും, വിശാലമായ ദേശം. உன்னுடைய கண்களால் அந்த விசாலமான தேசத்தில் ராஜாவை காண்பாய்.
പ്രിയ സ്നേഹിതരെ, യേശുവിന്റെ വരവ് ആസന്നമായിരിക്കുകയാണ്. அருமையான நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக நெருங்கி கொண்டிருக்கிறது. ഒരുപക്ഷെ മരണം ആസ്വദിക്കാതെ യേശുവിനെ കാണാൻ നമ്മുടെ ആയുസ്സിൽ കഴിയുമായിരിക്കാം. ஒருவேளை நமக்கு மரணம் சம்பவிக்காமல் இயேசு கிறிஸ்துவை கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வரலாம். നമ്മുടെ ഈ ആയുസ്സിൽ കർത്താവ് വരുവാനുള്ള എല്ലാ സാധ്യതകളുമുണ്ട്. நம்முடைய இந்த ஜீவிய நாட்களிலேயே இயேசு கிறிஸ்துடைய வருகை வருவதற்கான சாத்திய கூறுகள் உண்டு. ഈ ഒരുക്കങ്ങളെല്ലാം അതിനു വേണ്ടിയിട്ടാണ്. இந்த ஆயத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவே. ആകയാൽ വരവിനായി നമുക്ക് ഒരുങ്ങാം. எனவே அதற்காக நாம் ஆயத்தமாகவும். രക്ഷ അടുത്തിരിക്കുന്നു. ரட்சிப்பு சமீபமாயிருக்கும். അടയാളങ്ങൾ ചൂണ്ടിക്കാണിക്കുന്നു. அடையாளங்கள் அதை சுட்டிக்காட்டுகிறது. വരവിനായി ഒരുങ്ങാൻ ദൈവം എല്ലാവരെയും സഹായിക്കട്ടെ. நாம் எல்லாரும் அதற்காக ஆயத்தமாக தேவன் உதவி செய்வாராக. ഞാൻ അല്പസമയം പോലും എടുത്ത് ക്ഷമിക്കുക. ദൈവം എല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കട്ടെ. கொஞ்ச நேரம் அதிகம் எடுத்துக்கொண்டேன், மன்னித்துக் கொள்ளும். ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதா. Thank you, brother, dear brother from Idiki, who has delivered the Bible study, Johnson Lasser. We glorify God for what God has done in his life at various places and even now. And we thank also our brother evangelist Charles Benny from Pural Assembly in Chennai for translating it in Tamil. Now, what have we learned from this class? The coming of the Lord Jesus Christ is very near. It's very, very near. If we had lived around 500 years before or 1,000 years before, maybe the technology was not there. But not only the technology, various things we have seen that the Lord's coming is very near. In everything, God is moving the world according to his plans. That's why when Jesus Christ told that prayer to his disciples, he said these words, "Thy kingdom come." So God's kingdom is going to come, and it is very much evident to us, very few of us. And when Jesus Christ the Lord told the parables, he said, only those whom he wanted to know, they will know. That is, not everybody can understand it, the parables. So he revealed it to the disciples. And now we are his disciples, carrying the torch of light. And we have to, as much as possible, tell the gospel in this world and tell that the Lord is going to come very quick. And indeed he is coming. From these points, which are very much evident of various things which have been confirmed to us beautifully by our dear brother Johnson Lasser from Idiki in Kerala. We should admit all these very clearly, that these are evident points of evidence for each one of us, biblical evidence with verses, that it is not just philosophies or anything. With Bible verses, everything has been established, and it is just going to happen. The start for all this, just for us to know how it will be. Still, it is not completed, or it has got a long way, but the Lord's coming can happen anytime. That is what we have to be always be ready at. The Lord can do it anytime. No one knows. He will come like a thief, and we do not know when the thief would come, as was told in the Bible study. So thank you, Brother Johnson Lasser, for making us aware from the Bible with the verses, with various illustrations and real-time illustrations, and we are able to get the examples clearly and in a simple way, so that those things which were very, very much hidden are made into light through the grace of God, through you. And we praise God for what God has done
through you this day. Thank you very much. May the Lord be with you. And as you take classes in the future, wherever you go, may the blessed Lord be with you. Also, we thank Brother Charles Benny from Chennai for translating. May the blessed Lord be with him. So the good Lord would continue to lead him and enable him to lead the assembly for the glory of God. Now we have come to the end of the program. We thank also Joseph Amatraj from Ramanathapuram district for singing those songs, 2 wonderful songs which cannot be forgotten. And that's why it is given in Sthanapadi songbook or Tamil songbook. We praise God. May he be able to write more songs in the days to come. And we also thank every dear saint, disciple, who has believer, who has joined into this meeting and heard the word of God, the Bible study. May these ring in your hearts and continue to come closer to God in Christ Jesus, and understand that Jesus Christ is a true. Continue to proclaim more efficiently, more remarkably, more outstandingly to others, to the unbelievers, that Christ is a true Savior. With this, we come to the end of today's Bible study, the 184th, God willing. Tomorrow, we would go into the 185th, and we are coming to this coming Monday, the Tamil Nadu family meet, Monday and Tuesday. Please pray for that. And thank you all for praying for this program, these Bible study programs by Kodambaka Assembly, and also for the All India family meet on our next Monday, that is 28th and 29th. And we pray that that also would go in a blessed way. In that, John Kurian is coming in All India, and in All Tamil Nadu, Brother Paul Emmanuel from Sankaran Koil. So pray for all of us that we may be benefited from the family meet. Now we are coming to the end of the Bible study. So for the closing prayer, I request the dear brother from Madurai, Uncle Ramalingam, to close the meeting with a word of prayer. Over to Madurai, Brother Ramalingam. கேக்குதா? கேக்குதுங்க. ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரிசுத்தம் உள்ள பரமபிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உமக்கு துதி ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நேற்றும் இன்றுமாக அருமையான சகோதரன் ஜான்சன் லாசர் அவர்களை எங்கள் மத்தியில நீர் எடுத்து பயன்படுத்தினீர். ஆண்டவரே, உம்முடைய 2ஆம் வருகையை குறித்ததான ஆண்டவரே, அந்த காலங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன என்பதை அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு நாங்கள் சிந்தித்த அந்த 7 குறிப்புகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதெல்லாம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒன்று கூட தவறாதபடி ஏற்ற வழியில ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்வுகள் எல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது உம்முடைய வருகை எவ்வளவு சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவரே, மிகவும் சமீபமாய் இருக்கிறதை ஆண்டவரே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வைத்து நாங்கள் உணர்கிறோம். உம்முடைய வருகைக்கு நாங்கள் நாளுக்கு நாள் ஆயத்தமாகத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, செய்து கொடுத்த மகனையும் மொழிபெயர்த்த அருமையான சவுன் எடுத்து நீர் பயன்படுத்தின அதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே, கோடம்பாக்க அசெம்பிளி மூலமாக ஆண்டவரே சவுன் சந்தோஷம் எடுக்கக்கூடிய எல்லா பிரயாசங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே 184வது இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இம்மட்டுமாக நீ நடத்தி வந்திருக்க அதுக்காய் ஸ்தோத்திரம். அநேக சத்தியங்களை வேதத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே அநேக தாசர்களை நீ எடுத்து பயன்படுத்தி வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாளையும் கூட நடக்கக்கூடிய கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து தந்திரலும் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பங்கு பெற்ற எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் உடைய வசனத்தினாலே நீர் போஷித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கிய அந்யோன்யமும் நம் அனைவரோடும் கேட்ட வசனத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். Thank you, Brother Ramalingam from Madurai, for the prayer, the closing prayer. May God be with you. Now we are closing here the 184th Kodambakam Zoom Bible Study meeting. Thank all of you for joining in. Continue to remember all these meetings and prayers so that the word of God, which we are able to listen freely, and we would be able to gain more in the days to come for the glory of God. Signing off from here in Chennai, Kodambakam, till we meet tomorrow evening, God willing. Till that time, may the good Lord be with each one of us. Till then, God bless.